வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய தினம் இந்த சிறப்புரைக்கான ஏற்பாடு செய்து நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் அருள்நிதி பத்மபூஷன் எஸ்கே ஐயா அவர்களுக்கு நன்றியினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொண்டு, ஆழியாறு மென்பொருள் கழக அங்கத்தினர்கள் அனைவருக்கும் வணக்கத்தினையும் நன்றியினையும் தெரிவித்து, இந்த உரையினை செவிமடுக்க வந்துள்ள ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தினையும் நன்றியினையும் தெரிவித்து, இன்றைய தலைப்பிலான உரையை துவங்குகின்றேன். இன்றைய தலைப்பு கண்டவர் விண்டிலர் என்பது. பார்த்தவர்கள் அதை பற்றி சொல்ல வேண்டும். ஆனால் நமக்கு காலங்காலமாக சொல்லி இருக்கின்றார்கள் கண்டவர் வென்றதில்லை என்று. அதே போல அதற்கு எதிர்மாறான விண்டவர் கண்டதில்லை என்பதும் கூறப்பட்டிருக்கின்றது. அப்படியானால் இது ஏதோ மர்மமாக இருக்கின்றது. பார்த்தவங்க ஏன் சொல்ல முடியல? சொல்றவங்க எல்லாம் பார்க்காதவங்க தான் சொல்ல முடியுது. அதை பற்றி அல்ல, அவர்கள் என்ன பார்த்தார்களோ அதை சொல்லுகின்றார்கள். எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்க்காமலேயே சொல்லிக் கொண்டிருப்பதுதான் ஆன்மீகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு இலக்கு இருக்கின்றது. அந்த இலக்கை நோக்கிய பயணத்தில் இலக்கை சென்று அடைந்ததும் அதோடு அவர்கள் நின்று விடுகின்றார்கள். அந்த இலக்கு எப்படி இருக்கிறது, அவர்களுடைய அனுபவம் என்ன என்பதை சொல்ல முடியாத நிலை. அதனால்தான் கண்டவர் விண்டதில்லை என்று சொல்கின்றார். அப்படியானால் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் என்று மற்றவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் உண்மையில் காணவில்லை. உண்மையில் காணாதவர்கள் தான் பேச முடிகிறது. ஆகையால் அவர்கள் என்னென்ன கற்பனை செய்து கொண்டார்களோ அல்லது அவர்கள் என்னென்ன உணர்ந்தார்களோ, அவர்களுடைய அனுபவம் என்னவோ அதைத்தான் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். உண்மையான இலக்கான அந்த பரம்பொருளை, மெய்ப்பொருளை அவர்கள் தரிசிக்கவில்லை என்பதுதான் உண்மை. இதனை விளக்குவதற்காகத்தான் கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை என்று கூறுகின்றார்கள். இது எங்கே ஆரம்பிக்கின்றது என்றால், சுத்த வெளி, பரவெளி என்று சொல்லுகின்றோம். அந்த பரவெளியில் சுத்த சைதன்யம் என்று சொல்வார்கள். வேறொன்றும் இல்லை, வெறும் இடம், இடம் மட்டும். அந்த வெறும் இடத்தில் ஒரு பிரதிபலிப்பு. அந்த பிரதிபலிக்கின்ற ஒன்றுதான் பிரம்மம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த பிரம்மம் மாயையை தன்வயப்படுத்திக் கொண்டு 3 சக்திகளாக பிரிந்து, ஆக்கல் அழித்தல் 3 வேலைகள், ஆக்கல் காத்தல் அழித்தல் என்ற 3 வேலைகளும் செய்வதற்கான 3 சக்திகளாக அந்த பிரம்மம் படைத்தது. அந்த பிரம்மம் படைத்த அந்த 3 சக்திகளும் தான் இந்து மத கோட்பாட்டின்படி சிவன், பிரம்மா, விஷ்ணு என்று சொல்லுகின்றோம். ஆக இவர்கள் இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருப்பதாக அவர்களுடைய கூற்று. ஆனால் நாம் அறிவியல் முறைப்படி இங்கே அந்த சுத்தவெளி என்பது ஒரு பிரதிபலிப்பு தத்துவம் தான். சுத்தவெளியிலிருந்து என்ன பிரதிபலித்ததோ அதுதான் ஆற்றலாக இருக்கின்றது, உயிராக இருக்கின்றது, இந்த பிரபஞ்சமாக பொருட்களாக இருக்கின்றது. ஆக இந்த 3 சேர்ந்ததுதான் சுத்தவெளி என்பது உண்மை. ஆகையினால்தான் எல்லா மதத்திலுமே குறியீடாக, இந்து மதத்தில் திரிசூலம், இஸ்லாத்தில் பிஸ்மில்லா என்ற எழுத்து திரிசூலம் போலவே இருக்கும். கிறித்துவ மதத்திலும் கூட சிலுவை 3ஆக பிரிந்து இருக்கிறது.
இந்த அடிப்படை தத்துவங்களை குறியீடாக அமைத்துள்ளார்கள். அதன் பிறகுதான் படைப்பு, காத்தல், அழித்தல் எல்லாம் பேசப்படுகின்றது. இந்த வெறும் சைதன்யமாக இருந்தது மாயை சூழப்பட்டு, மாயையிலிருந்து இந்த தெய்வங்கள் தோன்றி, அந்த தெய்வங்களிலிருந்து படைப்பு தோன்றியது. படைப்பு என்னும் போது அந்த சுத்த சைதன்யத்திலிருந்து முதலாக தோன்றியது இந்த அணு என்று நாம் சொல்லப்படுவது. இறைத்துகள்கள் தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் அழுத்தத்தால், ஆற்றலால். இங்கே ஆற்றல் என்பது இந்த சுத்தவெளியினுடைய தன்மை, அழுத்தம். அந்த அழுத்தமே ஆற்றலாக இருக்கின்றது. முதலில் அறிவாக இருக்கின்றது, ஆற்றலாக மாறுகின்றது. அறிவு ஆற்றலாக மாற்றம் பெற்ற பின் அந்த ஆற்றல் பொருளாக தோன்றுகின்றது. அந்த மூன்று விஷயங்கள். முதலில் அறிவு, அது இயங்க தொடங்கும் போது ஆற்றல், அது அணுக்கூட்டமாக திகழும்போது, அதாவது அடர்த்தி பெறும்போது பொருளாக மாறுகின்றது. இதைத்தான் நாம் பார்க்கின்றோம். அறிவியலில் மிக எளிதாக புரியும் வண்ணம் சொன்னால், இந்த சுத்தவெளி மூன்று தன்மைகளை கொண்டது. அது அறிவாக இருக்கின்றது. அறிவு ஆற்றலாகின்றது அசையும் போது. அந்த அசைந்த ஆற்றல் அடர்த்தி பெறும்போது பொருளாக மாறுகின்றது. இதை காலகாலமாக சித்தர்கள் எல்லாம் 96 தத்துவங்களாக சொல்லுகின்றார்கள். இந்த படைப்பு, இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டிருப்பது 96 தத்துவங்களால். இந்த பிரபஞ்சம் என்பது நமது உடலை போன்றதே. இந்த பிரபஞ்சம் என்பதிலிருந்து பிரதிபலிப்பானதுதான் நம்முடைய உடல். அப்படியானால் இந்த உடல் என்பது நம் வசம் இருப்பது. இந்த உடலை மேக்னிஃபை பண்ணோமானால், பெருக்க வைத்தோமானால், அதாவது இதை விரிவு செய்தோமானால் அதுதான் பிரபஞ்சமாக இருக்கின்றது. ஆகையினால் இந்த வெட்ட வெளியில் என்னவெல்லாம் இருக்கின்றதோ அவையெல்லாம் நமது உடலிலும் இருக்கின்றது. மைக்ரோ சைஸ்ல, அளவில் சிறிதாக. அந்த பெரும் அளவில் இருப்பதை நாம் இறைநிலை, பரம்பொருள் என்று கூறுகின்றோம். அந்த பரம்பொருள் சிறிதாக சுருங்கும் போது மனிதனாகின்றது. இதை வேறு மாதிரியாக சொல்லலாம். ஒரு விதை முளைத்து எழும்போது மரமாகின்றது. மரம் காய்த்து பழுத்து உற்பத்தி செய்வது விதைகளை. அப்போது மரம் அந்த விதையில் ஒடுங்கிக் கொள்கின்றது. விதையிலிருந்து விரிந்து மரம் வருகின்றது. விதையும் மரமும் வெவ்வேறா அல்லது ஒன்றேவா என்றால் ஒன்றுதான். விதையினுடைய பெரிய வடிவம் மரம், மரத்தினுடைய சிறிய வடிவம் விதையாக இருக்கின்றது. அதே போன்றுதான் பரம்பொருளின் ஒடுங்கிய ஒரு பொருளாக மனிதன் இருக்கின்றான். எல்லா ஜீவன்களும் அப்படித்தான். அதிலே ஜீவன்களிலே உயர்ந்தது, கடைசியாக தோன்றியது மனித உருவம். ஆகையினால் இறைநிலையினுடைய எல்லா தன்மைகளும் மனிதனிடமும் இருக்கின்றன. பிரதிபலித்து இயக்கம். அந்த பிரதிபலித்து இயங்கும் போது கடவுள் தன்மை அத்தனையும் மனிதனிடம் இருக்கின்றது. ஆனால் அவன் மனிதனாக இருக்கின்றான், ஏன் கடவுளாக இல்லை என்றால், வருகின்ற வழியில் பரிணாமம் வழியாக மாற்றங்கள் ஏற்பட்ட போது அந்த மாற்றங்களில் இருந்தெல்லாம் பதிவுகளை பெற்று அந்த பதிவுகளை இன்னமும் கொண்டிருக்கிற போது மனிதன் மனிதனாக கூட இல்லை. அந்த வழியில் எந்தெந்த மிருகங்களாக அவன் பிறவி எடுத்திருந்தானோ அந்த விலங்குகளின் குணமெல்லாம் கூட இன்னமும் வைத்து கொண்டிருக்கிற போது அவன் மனிதனாக மாறுவதற்கே முதலில் முயற்சி செய்ய வேண்டும். பிறகு மனிதனாக முடிந்த பிறகு தெய்வமாக மாறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரும் பாடங்களில் மனித வாழ்க்கையில் மனித குணத்தை பெற்று சிறப்பாக வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளப்படுகின்றது.
சிறந்த மனிதனாக அவன் மாறிவிட்டால் பிறகு கடவுளாக மாறுவதற்கான முயற்சியில் அவன் இறங்குகின்றான். அதுதான் யோக வாழ்க்கை. ஆன்மீகம் பயிலுகின்றான். ஆன்மீகத்தின் மூலமாக தன்னை மேலும் தூய்மைப்படுத்தி கொண்டு, அதாவது இங்கே ஒரு விஷயம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தூய்மை கெட்டு இருப்பதனால் கடவுளாக இல்லை. நம்மை தூய்மைப்படுத்திக் கொண்டால் கடவுளாக மாறிவிடுவோம். ஏனென்றால் கடவுள்தான் நமக்குள் இருப்பது, கடவுள்தான் நாம இருப்பது. ஆனால் கடவுள் நாம இருக்கின்ற போது கூடவே நம்முடைய வினை பதிவுகள் எல்லாம் இயங்கும் போது தூய்மை கெட்டு போகின்றது. தூய்மை கெட்டதனால் நாம் மனித உருவில் இருக்கின்றோம். அதிலும் கூட மனித உடல், ஆன்மீக உடல், ஆவி உடல் இருக்கின்றது, ஸ்பிரிட். இவையெல்லாம் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். அதற்காகத்தான் பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. மனவளக்கலை. நம் மனதை வளப்படுத்திவிட்டால், மனம் வளமாகிவிட்டால், தூய்மையாக்கப்பட்டால் இந்த உடலும் தூய்மையாகிவிடும். வினைகளற்று இருக்கும் தூய்மையான உடல், தூய்மையான மனம், பிறகு அந்த இறைத்தன்மை. இந்த மூன்றும் ஒருங்கிணைந்து, முதலில் நாம் ஒருங்கிணைந்த மூன்று வேறு, இந்த மூன்று வேறு. இந்த மூன்றும் ஒன்றிணைக்கின்ற போது கடவுளாக நாம் உருப்பெறுகின்றோம். உடலாலும், உள்ளத்தாலும், ஆன்மாவாலும். அதை பற்றித்தான் நாம் விரிவாக பார்க்க போகின்றோம். இந்த உடல் தோன்றியது ஒளி துகள்களிலிருந்து. அந்த சிறிய துகள்கள், இறை துகள் என்று சொல்லுகின்றோம், அவை ஒளி துகள். ஏனென்றால் இறைநிலை பிரகாசமானது, வெளிச்சமானது, ஒளியானது. ஒளியினுடைய துகள்கள் ஒருங்கிணைந்துதான் எல்லாமே தோன்றியிருக்கின்றன. இந்த ஒளி துகள்கள் ஒளியினுடைய சேர்க்கை அடர்த்தி பெறும்போது அது நமக்கு இருளாக தோன்றுகின்றது. உதாரணத்திற்கு வேண்டுமானால், ஒரு கிணறு இருக்கின்றது, நல்ல அகலமான கிணறு. நாம் வெளியே இருக்கின்ற வெளிச்சம் கிணத்துக்குள்ளும் போகின்றது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான். அதன் பிறகு இருட்டாக தெரிகின்றது. அங்கே இருட்டு எப்படி வந்தது? கிணற்றினை நாம் குனிந்து பார்த்தோமானால் ஒரு 10-15 அடி வரைக்கும் தான் நமக்கு வெளிச்சம் தெரிகின்றது. அதற்கப்புறம் இருட்டாக இருக்கின்றது. அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்ஃபரன்ஸ், அதிலிருந்து வருகின்ற விளைவு என்னவென்றால், இந்த ஒளி நெருக்கமாக இருக்கிற போது, அடர்த்தியாக இருக்கிற போது அது இருளாகின்றது என்பதுதான். இருளும் ஒளியும் இரண்டும் ஒன்றுதான். விதையும் மரமும் எப்படி ஒன்றோ, முட்டையும் கோழியும் எப்படி ஒன்றோ, அதே போல இதுவும் ஒன்றுதான். இருட்டும் வெளிச்சம். வெட்ட வெளியில் இருந்து இந்த ஒளி துகள்கள் உண்டாகின்றன. அவை எப்படி உண்டாகின்றன என்று நாம் வேதாத்திரிய பாடங்களில் படித்திருக்கின்றோம். தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் என்ற இயல்பு ஒரு சில இடங்களில் அதிகமாக அடர்த்தி பெற்ற போது அதிலிருந்து துண்டுபட்டு தனித்தனியாக சுழல ஆரம்பித்தன. தன்னியல்பான தன்னிருக்க அழுத்த ஆற்றலால் உந்தப்பட்டு துகள்களாக, அது கவரிங் ஃபோர்ஸ் என்று சொல்வார்கள் மகரிஷி. விட்டு விட்டு அழுத்தி அழுத்தி துகள்கள் உண்டாகின. அந்த துகள்களை சுற்றிலும் அதே அழுத்தம் தொடர்ந்து இருப்பதால் அவை நிற்க முடியாமல் சுழல ஆரம்பித்தன. அப்படி சுழல ஆரம்பித்த துகள்கள் அதற்கு பிறகு சுற்றி கொண்டே இருக்கின்றது. அப்படி சுற்றியதால் அப்பக்கத்தில் உள்ள துகள்களினுடைய பிரதிபிம்பம், பிரதிபலிப்பு இவையெல்லாம் இணைந்து மேலும் மேலும் விளைவுகள் தொடர்ந்து கொண்டே இருந்தன. அந்த துகள்கள் சுற்றிய போது அருகில் இருந்த துகள்களோடு சேர்ந்து, முதலில் சுற்றிய துகளிலிருந்து இந்த விரிவலைகள் அந்த நுள் இருந்த அழுத்த ஆற்றலை கொண்டு செல்லவில்லை. அன்மேனிஃபெஸ்டட் மேக்னெட் என்று மகரிஷி குறிப்பிடுவார்கள். அன்மேனிஃபெஸ்டட் மேக்னெட் என்றால் அந்த புள்ளியில், அந்த ஒளி துகளில் இருந்த ஆற்றல் வெளியே செல்ல முடியாததாக இருந்தது. காரணம், அது
இரண்டாக பிரிய முடியாமல் அன்பிரேக்கபிள் என்ற நிலையில் மிக மிக துல்லியமான, மிக மைக்ரோ என்று சொல்வார்கள், நுண்ணிய துகள் ஆகையினால் அதிலிருந்து ஆற்றல் வெளிப்பட முடியவில்லை. ஆனால் அதே போன்ற துகள்கள் ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் சேரும் போது, அவை குழுவாக இயங்கும் போது, சுழற்சியில் ஈடுபடும் போது அதிலிருந்து ஆற்றல் வெளியேறியது விரிவலையாக. அதைத்தான் நாம் அணு அல்லது விண் என்று சொல்லுகிறோம். விண்துகள், முதலில் இறைத்துகள், பிறகு விண்துகள். இந்த விண்துகள் சுழற்சியில் இருக்கிற போது வெளியேற்றப்பட்ட அணுத்துகள்கள், அணு என்றதை அறிவியலில் அணு என்று கூறப்படுகின்ற இடம் இதுதான். இந்த அணுவில் மையப்புள்ளியில் நியூக்ளியஸ் என்ற ஒன்றும், அதோடு சேர்ந்து புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் என்று அணு துகள்கள், குவாட்ஸ் என்று சொல்வார்கள், அவையெல்லாம் இருந்தன. இவை எல்லாம் விரிவலைகள் மூலமாக பரிமாறிக்கொள்ளப்பட்டன. அந்த இடத்தில்தான் மூலகம் தோன்றுகின்றது. அக்கார்டிங் டு தி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் சேர்ந்து சுற்றுற போது, பல பல அணுக்கள் சேர்ந்து சுழலும் போது அது அணு என்று சொல்லுகின்றோம். அந்த அணுவிலிருந்து அணுக்கூட்டு, அணுக்கூட்டு மொத்தமாக இருக்கும்போது மாலிகுல் என்று சொல்லுகின்றோம். அந்த மாலிகுல் என்பது அணு, பேரணு. பேரணுவினுடைய சுழற்சி, அதே போன்ற அணு திரள்கள் பல ஒன்றாக இணைந்து சுழற்சி பெறும்போது அதை மாலிகுல், பேரணு திரள் என்று சொன்னோம். அந்த பேரணு சுழற்சியிலிருந்து நாம் பெற்ற தன்மைகளை பொறுத்து மூலகங்கள் என்று சொல்கின்றோம். இப்படித்தான் மூலகங்கள் வரை, பஞ்சபூதங்கள் வரை தோன்றின. இவ்வாறு தோன்றிய பஞ்சபூதத்திலிருந்து பஞ்ச தன்மாத்திரைகள். பஞ்ச தன்மாத்திரைகள் என்னும்போது அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் என்கின்ற 5 பூதங்களிலிருந்தும் 5 ஆற்றல்கள், நுண் ஆற்றல். இந்த நுண்ணாற்றல் இணைந்ததுதான் நம்முடைய உருவம். இப்போது பார்த்தீர்களானால் ஒளி துகளாக இருந்தது, சுத்தவெளியாக, சைதன்யமாக இருந்தது. சுத்தவெளியாக 3 ஆற்றல்களை பெற்று அதிலிருந்து ஒளித்துகள், அணு, ஒளித்துகள், இறைத்துகள், வெண்துகள், அணு, பேரணு, மூலகம், மூலகத்தினுடைய தன்மாத்திரை என்றெல்லாம் மாற்றம் பெற்று வந்த சரித்திரம், பரிணாமம், அது நமக்கு தெரியும், நாம் படித்திருக்கின்றோம். அதிலிருந்து மனித உருவம், பஞ்சபூதங்கள் 5 இணைந்துதான் நம்முடைய உருவம் படைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உருவத்தில் என்ன நிகழ்கிறது என்றால், இறைநிலை தானே உள்ளிருந்து எல்லா மாற்றங்களையும் தன் மாற்றமாக நிகழ்த்தி வந்திருக்கின்றது. அப்படியானால் இந்த உடலிலும் கூட இந்த உடல் அசைவுக்கு இறைநிலையே தான் காரணம். இறைநிலை என்பது ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், சுத்தவெளியில் அது நிலையான, நிலைத்த ஆற்றலாக இருக்கின்றது. ஆனால் இங்கே அசைகின்றது. அசையும் போது அதற்கு உயிர் என்று பெயர் சொல்கின்றோம். இந்த உயிர் அசையும் போது இயக்கம் நடைபெறுகின்றது. இந்த தன்மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்தன. அது மட்டுமல்லாமல் உடலுக்குள்ளாக அது அசையும் போது உயிராக இருந்து ஒவ்வொரு அணுவையும் அசைத்து கொண்டிருக்கின்றது, இயக்கி கொண்டிருக்கிறது, தான் அசையாமல். ஏனென்றால் அது இந்த பேரண்டத்தை சூழ்ந்து இருக்கின்ற சுத்தவெளியோடு இணைந்த ஒன்று. அது அசையாமல் தான் இருக்கின்றது. ஆனால் இந்த உடலில் உள்ள அணுக்கள் எல்லாம் அசைவதற்கு அது துணையாக இருக்கின்றது. நீங்கள் நன்றாக நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாற்காலியில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். நாம் எழுந்திருக்க வேண்டும் என்றால் நாற்காலி என்ற நிலைத்த ஒரு பொருள் இருக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் எழுந்திருக்க முடியாது. புரியும் என்று நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒரு அசைக்க முடியாத ஒன்றின் மீது நாம் அமர்ந்திருக்கிற போது எழுந்திருப்பது என்ற வேலை மிக சுலபமாக இருக்கும். அதை நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சோஃபாவில் அமர்ந்திருக்கிற போது
மர நாற்காலியில் அமர்ந்து எழுந்திருப்பதைப் போல அல்லது இரும்பு நாற்காலியில் அமர்ந்து எழுந்திருப்பதைப் போல ஒரு சோஃபாவிலிருந்து நம்மால் எழுந்திருக்க முடிவதில்லை. காரணம் என்னவென்றால், நம்மை உந்தி தள்ளுகின்ற அந்த ஆற்றல் நிலைத்த ஆற்றலுக்குத்தான் உண்டு. இங்கே உயிரும் உடலும் அப்படித்தான் இயங்குகின்றன. உயிராக இருந்தது, அதுக்கு முன்பாக நிலைத்த ஆற்றலாக இருந்தது. அசைந்ததனால் அதனை உயிர் என்று பெயர் சொல்கின்றோம். இது இயங்குவதற்கு அந்த நிலைத்த ஆற்றல் துணையாக இருக்கின்றது, அதை ஊக்கப்படுத்துகின்றது. தான் அசையாமல் இருந்து இயக்கத்தை நடத்துவது என்று கூறுகின்றோம். அந்த இயக்கம் உடலில் பல மண்டலங்களாக பிரிந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த 96 தத்துவங்கள் என்பது அப்படித்தான் வருகின்றன. நம்முடைய உடல் பரிணாமம் பெற்று வந்துவிட்டோம். இந்த பரிணாமம் வந்ததற்கு காரணமான பதிவுகள் எல்லாம் உயிரோடு சேர்ந்து இங்கே வந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த பதிவுகளை எல்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றன. இதுதான் நம்முடைய சரித்திரம். ஆனால் இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அமைதி இல்லாத வாழ்க்கையில் இருக்கின்றோம். ஏன் அமைதி இல்லை என்றால், எத்தனையோ உண்மைகள் நமக்கு தெரியாமல் இருக்கின்றன. நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை, நாம் அதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அனுபவங்களில் கூட எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் ஒவ்வொருவருடைய அனுபவமும் வெவ்வேறாக இருக்கின்றது. புரிந்தும் புரியாமல் இருப்பவர்கள், கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டவங்க, முக்கால்வாசி புரிந்தவர்கள், முழுசாவே புரிஞ்சிச்சு ஆனா அது உணர்வா வரல அப்படின்னு சொல்றவங்க, இப்படி பல தரப்பினர் இருக்கின்றோம். இறைநிலை எப்படி இருக்கின்றது என்றால், நிலைத்த பொருளாக இருக்கிறது, நிரந்தரமான ஒன்று இருப்பது. அது அதனுடைய தன்மை என்னவென்றால் அசையாமல் இருப்பது. இடம் என்று பெயர் சொல்லுகின்றோம் நாம் தமிழில். இடம், ஸ்பேஸ். அந்த இடம் இருந்தால்தான் எந்த பொருளும் இருக்க முடியும். கொள்கலமாக இடம் இருக்கின்றது. கொள்கலமாக மட்டுமில்லை, எல்லா பொருளிற்கு உள்ளாகவும் அந்த இடமே இருக்கின்றது. இட் டிராவர்சஸ் த்ரூ எவ்ரி மெட்டீரியல். அப்படி என்றால் இடம் இல்லாத இடமே இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இடம் இருக்கின்றது, மற்ற பொருள்களுக்கு இடம் கொடுக்கின்றது. அந்த மற்ற பொருள்கள் எல்லாம் கூட இடம்தான். அப்படியானால் இடம் எங்கும் இருப்பது, இடத்திற்கு உள்ளாக பொருட்கள் இருக்கின்றன, பொருள்களுக்குள் இடமும் இருக்கின்றது. மகரிஷி ஒரு நல்ல உதாரணம் சொல்லியிருப்பாங்க. தண்ணியில ஊற வச்ச பட்டாணி போல, பட்டாணிக்கு உள்ளேயும் தண்ணி, பட்டாணிக்கு வெளியிலும் தண்ணி, பட்டாணியில தண்ணி, வெளியில தண்ணி, வெளியில இருக்கிற தண்ணி பட்டாணிலையும் இருக்கு, பட்டாணியில இருக்கிற தண்ணி வெளியிலையும் இருக்கு. அதே போல இறைநிலை நமக்குள்ளாகவும் இருக்கின்றது, நமக்கு புறம்பாகவும் இருக்கின்றது. உள்ளும் புறமுமாய் உள்ளுவதெல்லாம் தானாகும், வெள்ளம் ஒன்று உண்டாம் என்று குறிப்பிடுவார் பாரதியார் பரசிவ வெள்ளம் என்ற கவிதையில். அவ்வாறு இறைநிலையும் நாமும் ஒன்றாகத்தான் இருக்கின்றோம். ஆனால் இதுதான் இறைநிலை என்ற உணர்வு இந்த மனதிற்கு எட்டவில்லை. அதுதான் இங்கே சிக்கலான விஷயம். உள்ளே இருக்கிறது என்று தெரிந்து கொள்வது வேறு, உள்ளே இருப்பதை உணர்வது என்பது வேறு. அதைத்தான் சொல்ல முடிவதில்லை. ஒருவருடைய அனுபவத்தை இன்னொருவருக்கு சொல்ல முடியுமா என்றால் சொல்ல முடியாது. நேற்றைக்கு நான் ஒரு இனிப்பு பலகாரம் சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப இனிப்பா இருந்தது என்று சொல்லுவதாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை வைத்து கேட்கின்ற நண்பர் அந்த இனிப்பை உணர முடியுமா? நிச்சயம் முடியாது. அவர் எப்போது இனிப்பு சாப்பிட்டாரோ, அந்த இனிப்பை அவர் எப்படி உணர்ந்தாரோ
அதைத்தான் அவர் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்வாரே தவிர நீங்க சொல்ற இனிப்பு அவருக்கு வராது. உங்களுடைய அனுபவத்தை கடத்த முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளும். அப்படியானால் இந்த உணர்வு என்பதுதான் இங்கே இறைநிலையாகவே இருக்கின்றது. உணர்வுதான் எல்லாமாக இருக்கின்றது. இந்த சுத்தவெளியோ அழுத்தமோ உயிரோ ஆன்மாவோ உடலோ எதுவும் இல்லை. இவற்றிற்கெல்லாம் முன்னதாக அந்த உணர்வு தான் இருக்கின்றது. இந்த உணர்வு தான் இந்த பிரபஞ்சத்தை படைத்தது. பிரபஞ்சத்திலிருந்து நாம் வெளிப்படுத்த வேண்டியது, நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது இந்த இறைநிலையைத்தான், உணர்வைத்தான். அதனால்தான் உணர்வு உணர்வு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இந்த உணர்வை கடத்த முடியவில்லை என்பதுதான் கண்டவர் வெண்டில்லை வெண்டிலை என்று. சரி, ஒரு மாதிரியாக சித்தர்களும் மற்ற ஞானியர்களும் மகான்களும் சொல்லுகின்றார்களே இறைநிலையை பற்றி என்றால், அவர்களுடைய அனுபவம் என்னவோ அதை நினைத்து அவர்கள் சொல்லுகின்றார்கள். அவர்கள் என்ன சொல்லுகின்றார் என்பது மற்றவர்களுக்கு அனுபவமாவதில்லை, புரிவதில்லை, உணர்வதில்லை. உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து என்று பாடுகின்றார் வள்ளலார். உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து என்று சொல்லும்போது அங்கேதான் அந்த உணர்தல் என்பதின் உண்மையான பொருள் புரிய வேண்டும். மகரிஷி ஒரு பாட்டில் கூறுகின்றார், ஆதி வெளியில் அணு எவ்வாறு அவதரித்தது என்று காண போனோரெல்லாம் ஆதியாம் நிலையடைந்தார். அறிவு அங்கேயது. ஆதி வெளியே அணுவான காரணத்தை அறிஞர்கள் விளக்காதது இதனால் என்று ஆதிநிலை அணுநிலை இரண்டுமாகி நின்று விளக்கம் பெற்றுவிட்டேன் என்று கூறுகின்றார் மகரிஷி. அப்படியானால் இந்த ஆதி நிலையை உணர வேண்டுமானால் அதுவாக நாம் மாற வேண்டும். அதைத்தான் சொல்லுகின்றார். அதற்கு யாராவது வழி கூறுகிறார்களா என்றால் இல்லை. திருமூலர் சொல்லுகின்றார், உள்ளத்தின் உள்ளே உள்ள பல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நீராடார், பள்ளமும் மேடும் பறந்து திரிவர், பள்ளமும் மேடும் பார்த்து திரிவரே, கள்ள மனமுடை கல்வியில்லோரே என்கின்றார். அப்போ கல்வி என்றால் இந்த மெய்ப்பொருளான இந்த உணர்வினை உணர்வதற்காக சொல்லப்படுவதுதான் கல்வி என்றே அவர் குறிப்பிடுகின்றார். அந்த கல்வி இல்லாதவர்கள் அதை உணர முடியாது என்று. இந்த உணர்வை தேடுகின்ற முயற்சியில் இருக்கின்ற புது உணர்வை உணர முடியவில்லை என்பது ஒரு உண்மை. உணர்ந்து விட்டேன் என்று யாராவது கூறினால் அவர்கள் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உணர்ந்து விட்டோம் என்று அவர்களாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது உண்மை இல்லை. இன்னும் சிலர் இந்த போலியான குருமார்களை கொண்டு தாங்கள் அதையெல்லாம் கண்டுவிட்டதாக கற்பனையில் மகிழ்ந்து போகின்றார். அதை பற்றியும் திருமூலர் குறிப்பிட்டிருக்கின்றார். குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருட்டினை போக்கும் குருவினை அடையார். இந்த இருளை, இந்த மாய இருளை நீக்கி உண்மையை உணர்த்துகின்ற குருவை அவர்களுக்கு கிடைக்கவில்லை. குருட்டினை நீக்கா குருவை கொள்வார், குருட்டினை நீக்கா குருவை கொள்வார், குருட்டினை நீக்கும் குருவை கொள்ளார். அந்த குரு கிடைக்கல, இந்த குரு கிடைக்கல.
அப்படின்னா கிடைக்காத ஒருத்தர், அதாவது யாரு அந்த திறமை இல்லையோ, யார் அதற்கு தகுதி உள்ளவர் இல்லையோ அவர் கிடைக்கிறார். அவர் கிடைச்சா என்ன ஆகும்? அப்ப ஒரு வழிப்போக்கனுக்கு வழி தெரியவில்லை, குருடு, நான் உனக்கு வழி காட்டுறேன் அப்படின்னு கோலை பிடிச்சு இழுத்துட்டு போறார் ஒருத்தர். உங்களுக்கு தெரியுமா வழி அப்படின்னு கேட்டா, எனக்கும் தெரியாது, நானும் உன்ன மாதிரியே குருடுதாங்கிறார். அப்ப என்ன ஆகும்? குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழியில் விழுமாறே என்று மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார் திருமூலர். இப்படியாக இருக்கிற போது இந்த 96 தத்துவங்களாலான இந்த உடலை கடந்து போய் நாம் ஆரம்ப நிலையில் இருந்த நிலையை நாமே அதுவாகி உணர வேண்டும். அதைத்தான் சொல்லுகின்றார் மகிழ்ச்சி. இரண்டுமாகி நின்று விளக்கம் பெற்றுவிட்டேன். அறிஞர்கள் இந்த அணு எவ்வாறு தோன்றியது என்பதை விளக்காததற்கு காரணம் இதுதான் என்பதை கண்டுபிடித்து, எது காரணம்? விளக்காததற்கு காரணம் இதுதான். ஏனென்றால் அங்கே சென்றவர்கள் ஆதியாம் நிலையடைந்தார். ஆதியாம் நிலையடைந்தார். அறிவு அங்கே ஏது? ஆதி நிலையே அணுவான காரணத்தை அறிஞர்கள் விளக்காதது இதனால் என்று ஆதிநிலை அணுநிலை இரண்டுமாகி நின்று விளக்கம் பெற்றுவிட்டேன் அப்படின்னு சொல்றார் மகரிஷி. இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆதி ஆக வேண்டும். ஆதி ஆகிறதுக்கு என்ன பண்றது? ஒரு ஊர்ல இருந்து இப்போ திருநெல்வேலியில இருந்து சென்னைக்கு வந்துட்டோம். இல்லை நீங்க திருநெல்வேலியே போய் இருங்க, அங்கதான் அதைத்தான் நீங்க உங்களுடைய இருப்பு நிலை என்று சொன்னால் என்ன பண்ணுவோம்? திரும்பவும் திருநெல்வேலிக்கு போகணும். எப்படி போவோம்? அங்கிருந்து எந்தெந்த நகர் வழியாக நாம் வந்தோமோ அதையெல்லாம் நினைவுபடுத்தி திரும்பவும் இங்கிருந்து ஒவ்வொன்றாக கடந்து போகும்போது கடைசியாக நாம் எங்கே புறப்பட்டோமோ அந்த இடத்துக்கு போய் சேருவோம். அதுதான் நீங்க தேவை. ஆன்மீகம் என்பது ரிவர்ஸ் டிராவல் என்று சொல்வார்கள், திரும்பவும் சென்றடைதல். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த 96 தத்துவங்களால் நாம் இப்போது உள்ள நிலையை அடைந்திருக்கின்றோமோ அந்த தத்துவங்களை எல்லாம் கடந்து செல்ல வேண்டும். ஒன்றாக இப்போது என்னவாக இருக்கின்றோம் என்றால் 96 தத்துவங்களாலான உடலாகவும் மனமாகவும் ஆன்மாவாகவும் இருக்கின்றோம். இதை சுருக்கி ஆன்ம தத்துவங்களான 24 ஆக்க வேண்டும். 96, 26, 24 ஆக்க வேண்டும். இந்த 96 என்னென்ன இருக்கின்றது என்று பார்ப்போம். இந்த உடலில் நவதுவாரங்கள் இருக்கின்றன, 9 வாசல்கள். 9 வாசல்கள். அதுக்கப்புறம் ஆன்ம தத்துவங்கள் 24 இருக்கு. ஆன்ம தத்துவங்கள் என்று சொல்லும்போது பஞ்சபூதம், பஞ்சபூத தன்மாத்திரை, கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், 5 5 5, 4 அந்த கரணங்கள், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று. இந்த 24 அது ஒரு 9. 9 24 33. தாதுக்கள் 7. தாதுக்கள் 7 என்று சொல்லும்போது ரசம், ரத்தம், மாமிசம், கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, வித்து என்ற 7 தாதுக்கள். 33 7 40. 5 கோஷங்கள், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று 5 கோஷங்கள். 45 ஆயிற்று. அதன் பிறகு குணங்கள் 3, ரஜோகுணம், தமோகுணம்,
சாத்விக குணம் என்று. குற்றங்கள் 3: ஆணவம், கண்மம், மாயை 3 குற்றங்கள். பிணிகள் 3: வாதம், பித்தம், சிலேத்துவம். 45 ஒரு 9 54. ராக விகாரங்கள் என்று காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரியம், இடம்பம், அகங்காரம் 8 விகாரங்கள், குணங்கள். 8 விதமான வேறுபட்ட குணங்கள் நமக்கு விகாரங்கள் என்று சொல்லுகின்றோம். அதன் பிறகு ஆதாரங்கள் 6. ஆதாரங்கள் என்பது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆகினை. இந்த 6 ஆதாரங்கள். ஐம்பத்தி 4 62 ஒரு 6 68. மண்டலங்கள் 3. மண்டலங்கள் என்னும்போது அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், ஆதித்ய மண்டலம், சந்திர மண்டலம் என்று. இந்த 6 ஆதாரங்களில் முதல் 2 மூலாதாரம், சுவாதிஷ்டானமும் இணைந்தால் அக்னி மண்டலம், மணிப்பூரகம், அநாகதம் இணையும் போது அது சூரிய மண்டலம், விசுத்தி, ஆகினை இணைகின்ற போது அது சந்திர மண்டலம் என்று தலை உச்சியில் நாம் சகசராதாரம் என்று சொல்கின்றோம். இவ்வாறான மண்டலங்கள் 71 ஆயிற்று. பிளஸ் தசநாடிகள், தசவாயுக்கள். தசவாயுக்கள் என்னும்போது வியானன், சமானன், உதானன், பிராணன், அபானன், நாகன், கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், தனஜயன். 5 வாயுக்கள். 5 அது ஒரு 5 10 வாயுக்கள், தசவாயுக்கள் என்று சொல்லுகின்றோம். இந்த தசவாயுக்கள் நம்முடைய உடலில் இயங்கிக் கொண்டிருக்கிற போது அவை சமன்பாட்டில் இருக்க வேண்டும். அப்போதுதான் ஆரோக்கியம் என்று சொல்லுகின்றோம். உடல் நலமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த தசவாயுக்களும் தசநாடிகளும் ஒரு ஈக்குலிபிரியம் பொசிஷன், சமன்பாட்டில் இருக்க வேண்டும். சமன்பாடு என்று சொல்லும்போது எது எது எவ்வளவு இருக்க வேண்டுமோ அவ்வளவு. சமமாக இருப்பது என்றால் ஒரே அளவு இருப்பது என்று பொருள் அல்ல. எது எந்த அளவு இருக்க வேண்டுமோ அந்த அளவு இருப்பதைத்தான் சமம் என்று சொல்லுகின்றோம். தசநாடிகள். தசநாடிகள் எவை என்றால் இடகலை, பிங்கலை, சுழுத்தி, புருடன், இகுவை, சிகுவை. சிகுவை என்பது உள்நாக்கு, உள்நாக்கில் இருக்கின்ற நாடி. மறுபடியும் பார்ப்போம். இடகலை, பிங்கலை, சுழுத்தி, சிகுவை, காந்தாரி, அத்தி, அலம்புடை, சங்கினி, குகு. இந்த 10 நாடிகள். முன்னர் சொன்ன 10 வாயுக்கள், 10 நாடிகள். அதற்கு பிறகு இந்த 5 சாக்கரம், கனவு, உறக்கம், துரியம், துரியாதீதம். சாக்கரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரியாதீதம் என்ற 5 நிலைகள். இது மொத்தம் சேர்த்தால் 96 ஆகின்றது. இப்பொழுது நாம் இந்த 96 பிரிந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற, இணக்கமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த உடலில் இருந்து இவையெல்லாம் குறைத்து மனம் என்ற ஒரு கருவியால் அனைத்தையும் ஒடுக்கி 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 மனதை விரிவலையாக வெளியே செலுத்தி எல்லாவற்றையும் கடந்து ஆதி நிலையாகிய சுத்த வெளியை நாம் அடைய வேண்டும். அதுவாக நம்மை உணர வேண்டும்.
ஆதி நிலையை தெரிந்து கொண்டுள்ளோம். இப்போது பை வே ஆஃப் நாலேஜ் we have it. படித்திருக்கிறோம், நினைத்து பார்க்கின்றோம், கற்பனை செய்து பார்க்கின்றோம். நமக்கு தெரிகின்றது இப்படித்தான் இருக்கும் என்று தெரிகின்றது. ஆனால் இப்படித்தான் இருக்கும் என்று கற்பனையில் தான் இருக்கின்றோம். நாம் மட்டுமா அப்படி கற்பனையில் இருக்கின்றோம் என்றால் எல்லோருமே அப்படித்தான் இருக்கின்றார்கள். அவர்கள் அதை அடைந்து விட்டால் கற்பனை அல்ல, நிஜத்தில் அந்த இடம் உணரப்பட்டு விட்டால் அதன் பிறகு அவர்களால் ஒன்றும் பேச இயலாது, ஒன்றும் நினைக்க இயலாது. அங்கே மனம் இல்லை, தெய்வ நிலையாகி விடுகின்றது. இருப்பு நிலை என்று சொல்லுகின்றோம். இருப்பு நிலைக்கு சென்ற பிறகு அது இயக்கத்திற்கு வந்து இவற்றையெல்லாம் நிகழ்த்த வேண்டிய அவசியம் அங்கே இல்லை. அங்கே சென்று அதுவாகி விடுதல். இதில் அனுபவம், அனுபூதி என்று 3 நிலைகள் இருக்கின்றன. இந்த மனம் பொருள்களோடு தொடர்பு கொள்ளும் போது அந்த பொருளை பற்றிய அறிவும் உணர்வும் தோன்றுகின்றது. பற்றுதல் கொள்ளுகின்றோம் அந்த பொருள் வேண்டும் என்று. ஏனென்றால் கிடைக்கின்ற அனுபவத்தினால் விளைகின்ற அனுபவம் இனிமையாக இருக்கின்றது. அந்த இனிமையிலேயே தோய்ந்து இருக்கின்ற போது மிக நுட்பமாக ஒடுங்கி 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 அதுவாகவே மாறிவிடுகின்றோம். அதுதான் அனுபூதி நிலை. கந்தர் அனுபூதி என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். கந்தர் அனுபூதி என்றால் முருகனை தெய்வமாக வழிபட்டு முருகனாகவே தன்னையே உருமாற்றிக் கொள்வது. நானே முருகன் தான் என்று உணரும் போது கந்தர் அனுபூதி என்ற பெயர் அதற்குத்தான். அருள் பெற்றவர்கள் தான் இதையெல்லாம் சாதிக்க முடியும். ஏன் என்றால் அருள் பெறுவது என்பது எது என்றால் அந்த ஆற்றலாக நாம் நம்மை மாற்றிக்கொள்வது. எப்படி மாற்றிக்கொள்ள முடியும் என்றால் ஒரே ஆயுதம் தான், ஒருமுனைப்படுத்துதல், கான்சென்ட்ரேஷன் என்று சொல்லுகின்றோம். நெகிழ்ந்து 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 உணர்ந்து உணர்ந்து என்று சொல்லுகின்ற வார்த்தைகளின் பொருள் அனுபவமாக உங்களுக்கு புரிய வேண்டும். அப்படி புரிகின்ற போது அப்படி லயம் முதலில் வரும், மனோலயம் வரும். அதன் பிறகு மனோநாசம் வர வேண்டும். மனோலயம் வந்து நாம் எது நமக்கு பிடிக்கின்றதோ அதையே நினைத்து கொண்டிருக்கிற போது மனம் அதில் லயித்து விடுகின்றது. இன்னமும் அடர்த்தியாக போகும்போது, இன்னமும் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகின்ற போது அது வேற, நாம் வேற இல்லை என்ற நிலை. நீங்கள் ஒரு கலைஞனை பார்க்கலாம். ஓவியம் வரைகின்ற கலைஞனாக இருந்தால், ஓவிய கலைஞனாக இருந்தாலும் சரி, கட்டிட கலைஞனாக இருந்தாலும் சரி, சிற்பியாக இருந்தாலும் சரி, எந்த கலையாக இருந்தாலும், சமையல் கலை கூட, சமையல் செய்கிற போது சமையலை தவிர வேற ஒன்றும் தெரியாது சில பெண்களுக்கு. சிலர் தான் அப்படி செய்கின்றார்கள். சமையல் செய்யும்போது அந்த சமையலுக்கு இதுக்கு என்ன பொண்ணு, ஏது பொண்ணு, எப்படி எப்போ எடுக்கணும், எப்போ இறக்கணும், எப்போ சாப்பிடணும், இதெல்லாம் வந்து ஒரே கவனமாக அவங்களுக்கு அந்த நேரத்தில் பக்கத்தில் போய் யார் என்ன கூப்பிட்டாலும் கேட்காது. ஏன்னா அவர்கள் அதனோடு ஒன்றி போய்விட்டு இருக்கின்றார்கள். அந்த நிலை சமாதி நிலைக்கு ஒப்பானது. அப்படி நாம் பல நேரங்களில் நம்முடைய செயல்களோடு ஒன்றி போயிருக்கின்றோம். ஏதோ சமாதி நிலை என்றால் பெரிய ரிஷிகளுக்கும் மகான்களுக்கும் தான் கிடைக்கும் என்பது இல்லை. ஒவ்வொருவருக்கும் அந்த அனுபவம் இருக்கின்றது. ஆனால் இதுதான் அந்த அனுபவம் என்பது தெரியாது. நாம் விளையாட்டாக கேட்பது உண்டு. திருமணத்தின் போது நீங்க தாலி கட்டுற போது மேல கொட்டட்டும் அப்படின்னு சொல்லி தாலியை கையில கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தாலியும் தெரியாது, கட்டினதும் தெரியாது, கட்டணுமா இல்லையானு தெரியாது. அதே போலதான் பெண்களுக்கு கூட நம்ம தாலி கட்டிக்கணுமா இல்லையா, அவர் கட்டினாரா இல்லை யார் கட்டினாங்க தெரியாது. ஏன்னா அந்த நேரம் திருமணத்தின் உச்ச கட்டம் அது.
இவர்தான் நமக்கு கணவராக இருக்கிறார், இவர்தான் நமக்கு மனைவியாக இருக்கிறார் என்று இரு பேரும் ஒரே ஒத்த நிலையில் அங்கே நினைந்து ஒன்றாகி போகின்றார்கள். அதுதான் ஆன்ம லயமாகி மனோலயமாகி ஆன்மலயமாகி விடுகின்றது. ஆன்மலயம் என்பது சமாதி நிலை, ஆன்மாவோடு ஆன்மா இணைந்து விடுவது. இப்பொழுது இந்த திருமணம் செய்தவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த அனுபவமும் உண்டு, அனுபூதியும் உண்டு. ஆனால் இதுதான் அது என்று தெரியாது. அந்த நேரத்தில் என்ன நினைச்சீங்க அப்படி சொன்னா யாருக்கும் பதில் தெரியாது. நான் வகுப்பு நடத்தும் போது ஒருவர் சொன்னார், தாலி கட்டுற போது நீங்க என்ன நினைச்சீங்க? தாலி கட்டுற போது என்ன நினைச்சேன்னு தெரியல, அதுக்கு முன்ன கடைசியா வார்த்தை கேட்டது இதோட நல்ல நேரம் முடிஞ்சு போகுதுன்னு சொன்னாங்க, அதுதான் கேட்டது அப்படின்னு சொன்னார். அதாவது சீக்கிரம் தாலி கட்டுங்க, நல்ல நேரம் முடிஞ்சது அப்படின்னு அந்த புரோகிதர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரியல. அப்போ அவர் அந்த ஆழ்ந்த உணர்வுக்கு போயிட்டார். அந்த உணர்வு என்பதுதான் கடவுள். உணர்வில் இருந்துதான் எல்லாம் தோன்றின. நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் கரும்பில் இருந்து இனிப்பு சுவை வருகின்றது என்று. உண்மை என்ன தெரியுமா? இனிப்பு சுவையிலிருந்து தான் கரும்பே வந்திருக்கிறது. நீங்கள் எதையெல்லாம் விளைந்ததாக நினைக்கின்றீர்களோ, எந்த உணர்வுகள், எந்த சுவைகள், எந்த தன்மாத்திரைகளை நாம் அனுபவமாக பெறுகின்றோமோ, 5 புலன் உணர்வாக பெறுகின்றோமோ, அந்த புலன் உணர்வில் இருந்துதான் அந்த உணர்வை தருகின்ற பொருள்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன. பை வே ஆஃப் டென்சிட்டி, பை வே ஆஃப் கான்சன்ட்ரேஷன். எந்த பொருள் இனிப்போ, இனிப்பு என்ற சுவை வெறும் அலை, அதற்கு உருவம் இல்லை, அலையாக இருக்கின்றது, காந்த அலை, அவ்வளவுதான். அந்த காந்த அலை அடர்த்தி பெறும் போது அது அந்த இனிப்பை தருகின்ற பொருளாக மாறுகின்றது. நம்மிடம் உள்ள தெய்வீக குணங்கள் என்று சொல்லுகின்றன, அன்பும் கருணையுமாக இறைவன் இருப்பதாக கூறுகின்றோம். அந்த அன்பும் கருணையும் ஒருங்கிணைந்து அடர்த்தி பெற்று கொஞ்சம் கொஞ்சமாக அணுவாகி, பேரணுவாகி, மூலகமாகி, தன்மாத்திரையாகி, அந்த தன்மாத்திரையை விளைவிக்கின்ற ஒரு உருவமாக நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்பொழுது நாம் மீண்டும் அந்த ஆதி நிலையோடு ஒன்றாகும் போது அந்த ஆதி நிலை எவ்வாறு இருக்கின்றது என்று வெளியே சொல்ல முடியாது. ஏனென்றால் அங்கே எண்ணமில்லை, மனமில்லை, அறிவில்லை என்பதைத்தான் பாடலில் அழகாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஆதி வெளியில் அணு எவ்வாறு அவதரித்தது என்று காண போனோர் எல்லாம் ஆதியானார். அறிவு அங்கே ஏது? ஆதியே அணுவான காரணத்தை அறிஞரெல்லாம் விளக்காதது இதனால் என்று ஆதிநிலை அணுநிலை இரண்டுமாகி நின்று விளக்கம் பெற்றுவிட்டேன் என்று குறிப்பிட்டுள்ளார் நம்முடைய மகரிஷி. ஆகையால் அன்பானவர்களே, இவ்வளவு நேரம் பொறுமையாக இவற்றையெல்லாம் செய்யமுடித்துக் கொண்டிருந்தவங்களுக்கு நன்றி கூறி, இந்த ஆழ்ந்த நிலைக்கு ஒவ்வொருவரும் செல்ல வேண்டும், தெரிந்து கொண்டிருப்பதை உணர்வாக்கிக் கொள்ள வேண்டும் என்று பெரிதும் விரும்பி உங்களை வேண்டிக் கொண்டு இந்த ஒரே வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக டாக்டர் பி. வேலாயுதம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வேலாயுதம் பேசுறேன். மொத்தம் 96 தத்துவங்கள் ஐயா சைவ சித்தாந்த விளக்கங்கள் சொன்னீங்க ஐயா. இப்ப அது 36 தத்துவங்களா இருக்குன்னு சொல்றாங்க.
இப்ப நம்ம வந்து அந்த 36 தத்துவங்கள்ல வந்து 25 தத்துவங்கள் எல்லாம் நமக்கு வந்து துரியத்தை தாண்டும் போது தத்துவங்கள்லாம் போயிரும் சொல்றாங்களா? அதை பத்தி என்ன சொல்றீங்க? தத்துவங்கள்லாம் எப்பவுமே தான் போயிட்டு இருக்கு இல்லையா? தத்துவங்கள் நாம பிரிச்சு வச்சிருக்கோம் படிக்கிறதுக்காக. ஆமா, பிரிச்சு வச்சிருக்கோம் அப்படித்தானே? படிச்சு. ஆமையா, தனித்தனியா 96 எண்ண முடியுமா இப்ப உங்களால? எல்லாம் இல்ல ஒண்ணா இருக்குது. ஆனா பின்னி துரியத்தை பிணைஞ்சுதானே தாண்டவொடனே இருக்கு. எல்லாமே போயிடும். எல்லாமே போயிடும். எல்லாம் பின்னி துரியத்தை பிணைஞ்சு தாண்டும் இருக்கு. பொழுது ஒண்ணுதான் இருக்கிறது, இறைநிலை மட்டும்தான். இருக்கிறான். ஆமா ஆமா. அதே மாதிரி ஐயா, மனோலயம் மனோநாசம் சொன்னீங்க. இது ஆமா, ஆன்மீகத்துக்கு எதுயா பெஸ்ட்? இது மனோநாசம் தான் பெஸ்ட். நாசம் தான் மனோநாசம் ஆகிற போதுதான் நீங்க அனுபூதி ஆகுறீங்க. அனுபூதி ஆக முடியும். அந்த இறைநிலை நம்ம ஆமா. அனுபவம் கிடைக்கும். இது ஆமா. மாணிக்கவாசகர் ஐயாவுடைய இது இல்லையா? ஆமா, பொதுவா ஆமா. வந்து சைவ சித்தாந்தத்துல சொல்லும் போது சரிய கிரிய யோகம் 3 மார்க்கத்தை சொல்லுவாங்க. அதுல 3ல வந்து அது வந்து நீங்க சொன்ன மாதிரி மனோலயம் தான் ஆகும். சரிய கிரிய இதுல யோக மார்க்கத்துல. மனோநாசம் அடைகிறது இதுல யோகத்துல மட்டும்தான் அடையும். யோகத்துல முடியும். அந்த மனோநாசம் அடைகிறதுக்கு தியானம் தான் பெஸ்ட் இல்லையா? ஆமா, தியான மார்க்கங்கிறது தியானம் தானே? தியானம் தான் இருக்கிறது. தியானம் தான் கான்சென்ட்ரேஷன். தியானம்ன்றதுக்கு வேற இன்னொரு பேர் என்ன? கான்சென்ட்ரேஷன். ஒருமுனைப்படுத்துறதுல எவ்வளவு தூரம் போறீங்களோ அங்கே இந்த நிலை மாற்றங்கள் ஏற்படுது. கடைசியா போய் சேர்ற இடம் அதுவாக இருக்கு. சரி, இன்னொரு ஐடியா சொன்னீங்க. நீங்க வந்து நம்ம வந்து ஒருமைப்பாடு வரும்போது நமக்கு அங்க அறிவு இருக்காது நீங்க இல்லையா? ஆமா ஆமா. நம்ம வந்து இப்போ வந்து அறிவு இருக்கும் அங்க, அது வேலை செய்யாது. அறிவு ஒரு குவாலிட்டி, சுத்தவெளியினுடைய குவாலிட்டி. அறிவு தேவையில்லை. அறிவு தேவையில்லை. அறிவு வேலை செய்யணும்னா அது மனமாக மாற வேண்டும். ஆமா, இல்ல அறிவு தேவையில்லையா? நம்ம வந்து மனோ நாசம் அடைகிறதுக்கு நமக்கு அங்க அறிவு தேவையில்லையா? அறிவு தேவையில்லை. அதாவது அது தேவையா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை. இப்போ அது இல்ல. சரி, அந்த அனுபவம் ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். ஆமா, இருக்கிற பொருள் தானே வேணுமா வேணாமான்னு பாக்குறது. அது இல்ல. சித்தர்களுடைய கருத்து அதுதான். அதாவது நம்ம வந்து அது ஒரு அனுபவம் தான். அது வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி தேனுடைய சுவைச்சாதான் அதை பத்தி நம்ம சொல்ல முடியும். அது மாதிரி இறை அனுபவமும் இறை அனுபூதியும் அதை வந்து அனுபவிச்சாதான் நம்ம வந்து விளக்க முடியாது. இல்ல, ஒரு மிக மிக சாதாரணமான ஒரு அனுபவம் கூட எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல, இல்லைங்களா? ஆமா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல, எல்லாத்துக்கும் ஒன்று போல வர்றது இல்ல. ஆமா, அதாவது அவங்க எப்படி உணர்றாங்களோ அப்படி. அவங்களுக்கு உணர்கின்ற ஆற்றல் எந்த லெவல்ல இருக்கோ அது வரைக்கும் தான் அவங்க உணர முடியும். ஒரு சொற்பொழிவு கேட்கறது கூட அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்றது எல்லாருக்கும் இப்ப எத்தனை பேரு கேட்டாங்களோ அத்தனை பேருக்கும் அத்தனை விதமாகத்தான் அது புரியும். ஆமா, எல்லாத்துக்கும் ஒன்று போல புரியாது. இப்போ குண்டலினி சக்தி தூக்கத்துல எழும்புவாயா? சின்ன சந்தேகம். தூக்கம்லாம் என்ன, எப்படி உங்களுக்கு ஒரு தடையாகும்? தூக்கம் தடை இல்ல. இயக்கத்தை நடத்துறது குண்டலினி சக்தி தான் இயக்கத்தை நடத்திக்கிட்டே இருக்கு. சரி, அது நடத்துற இயக்கத்துல தூக்கம் ஒரு பகுதி நமக்கு. ஆமா ஆமா. அப்ப அது எப்படி அதை தடுக்கும்? தூக்கம் தடுக்காது. இப்ப ஆக்சுவலா சிலவங்க சொல்றாங்கல்ல, நான் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு சாமியாட்டம் ஆடுற மாதிரி வந்துச்சு அப்படின்னு ஒரு ஆள் சொல்றான்னு வச்சுக்கோங்க. நம்ம குண்டலினி சக்தி சாமியாட்டம் ஆடுற போது அவங்க வீழ்ச்சிட்டாங்க இல்லையா? அது உணர்ச்சி பூர்வமா வர்றது. ஆமா, உணர்ச்சி பூர்வமா வர்றது வேற. தூக்கத்துல எழும்புமான்னு தான் நான் கேட்கிறேன். தூக்கத்துல அந்த குண்டலினி சக்தியை எழுப்பி விடுறது யாரு? எழுப்ப முடியும்? அது இஷ்டம் தானேங்க. அது இஷ்டம் தானே. ஆற்றல் அது எப்படி இயங்குதோ அப்படித்தானே. ஆற்றல் எப்படி இயங்குதோ அப்படித்தானே நாம ஏற்றுக்கணும். ஆமா, இப்ப எனக்கு வந்து ஒரு அனுபவம் இருந்தது, அதனாலதான் நான் கேட்கிறேன். இந்த அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு வார்த்தை, இந்த அனுபவங்கள் எல்லாம் வெளியே மற்றவங்க கிட்ட சொல்லி ஒப்பீனியன் எல்லாம் கேட்க கூடாது.
அது எப்படி ஒத்து அது வரும்? சரியா? இல்ல 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 அந்த மாதிரி நடக்குமான்னு தான் நான் கேக்குறேன். ஏன்னா நீங்க இந்த இதுல அதுதான் சொல்றேன். இருக்கிறதுனால நான் வந்து நீங்க பெருமையா சொல்ல வரல. நான் வந்து இல்ல பெருமையா இல்ல சொல்ல வரல. இல்லைங்கய்யா, நீங்க யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் எ மாடல் ஃபார் இட். இது மாதிரி நடக்குமா, அதுக்கு முன்ன உதாரணம் இருக்கான்னு கேக்குறீங்க. அப்படி எல்லாம் இருக்காது. அதாவது அவங்களுக்கு ஏற்பட்ட தனித்துவமான அனுபவம். அதான் நீங்க டைட்டிலே கண்டவர் விண்டிலர் சொல்லிட்டீங்க. ஆக்சுவலா சொல்லக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்ல, நான் சொல்றேன் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க சொல்ற போது அது மாறிடுது. நீங்க சொல்ற போது நீங்க என்ன அனுபவம் ஏற்பட்டதோ அதை சொல்ல முடியாது உங்களால. நீங்க சொல்றதை வச்சு நான் வேற விதமா தான் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அதனால அதை பத்தி பேசுறதே வந்து வீணான வேலை தானே. நீங்க என்ன நினைச்சு சொல்றீங்களோ அதை என்னால புரிஞ்சுக்க முடியாது. நான் என்ன சொல்றேனோ அதை உங்களால புரிஞ்சுக்க முடியாது. அந்த இடத்துலதான் வந்து பேச்சற்ற நிலை. இப்ப உணர்ச்சி பூர்வமா சாமி ஆட்டம் ஆடுறது அது வேற. உணர்ச்சி பூர்வமா கோயில்ல சிலவங்க பண்ணுவாங்க. அது வந்து எந்த நிலையில பண்றாங்க நமக்கு தெரியாது. வேணுத்தனம் பண்றாங்களா இல்ல உண்மையிலே வந்து பண்றாங்களா நமக்கு தெரியாது இல்லையா? இந்த ஒரே காரணத்தினாலதான் எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாமே சரியானதுதான், தவறே இல்லை, எதையும் தவறு இல்லை. அத வந்து நான் அதான் கேட்கிறேன், அந்த உணர்ச்சி பூர்வமா இல்லாம தூக்கத்திலையும் வருமானு தான் நான் கேட்கிறேன் உங்ககிட்ட, வேற ஒண்ணு இல்லை. நான் சொன்ன பதில இருந்து நீங்க புரிஞ்சுக்கணுங்க. அது எப்படி வேணாலும் நடக்கும், என்ன வேணாலும் நடக்கும். எடுத்துக்கலாமா? அதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிதல் தரணுமோ அதை கொடுக்கறதுக்காக நடக்கிற நிகழ்ச்சி. அது உங்களுக்கு இப்படி நடக்குமா நடக்காதான்னு மற்றவங்களுக்கு தெரியாது. மற்றவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால இதெல்லாம் அப்படி அப்படியே விட்டுணும். ஓகே, நன்றி நன்றி. வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மோகனாபாய் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இன்னைக்கு உங்களுடைய ஸ்பீச் மிக மிக அருமையாக, அதாவது அவரை ஆஞ்சநேயர் போய் ராமர்கிட்ட சீதையை கண்டேன் சீதையை அப்படின்னு அந்த ஒரு சந்தோஷம் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கையா. நான் ரொம்ப நாள் அந்த 96 தத்துவங்கள் என்னன்னு கேட்டு நிறைய பேர்கிட்ட கிடைக்கல. அது உங்ககிட்ட இன்னைக்கு கிடைச்சது மகிழ்ச்சி ஐயா. அதுல நான் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்திருக்கேன் ஐயா. இப்ப எனக்கு கிளியர் கிடைக்கிறதுக்கு உங்களுடைய போன் நம்பர் கொடுத்தீங்களா, வாட்ஸ்அப் நம்பர், அதுல கரெக்ட் பண்ணி தெளிவுபடுத்திக்கையா. இது 96 தத்துவம் கிடைச்சாலே மனுஷன் தெய்வமாயிடலாம். அப்ப அதுதான் ஐயா, உங்க நம்பர் வேணும். வாட்ஸ்அப் நம்பர் இருந்தாங்க நான் அப்ப எடுத்துக்கிறேன். சொல்றீங்களா ஐயா? 91 7 67 67 13 764 9176713764. ஆல்ரைட். மகிழ்ச்சி ஐயா, மிக்க மகிழ்ச்சி ஐயா. ரொம்ப சந்தோஷம். எடுத்துக்கலாம். வாழ்க வளமுடன். பணி தொடரட்டும். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதா. நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, எல்லாரும் இது ஓபன் பண்ணிருக்காங்க, பாத்துக்கிறேன். மியூட் பண்ணாம இருக்காங்க நிறைய. வாழ்க வளமுடன். அடுத்த கவிதா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. எனக்கு 2 கிணத்துக்குள்ள சொன்னீங்க இல்லையா, இருளும் முடியும் ஒண்ணுன்ட்டு, அது கொஞ்சம் வேணும். அதுக்கப்புறம் வந்து சமாதி நிலை, அதாவது நீங்க இப்ப பேசும்போது நாங்க லயிச்சு ஆழத்துடன் கேட்கறதும் அதுவும் சமாதி நிலைங்களா ஐயா? அது சமாதி நிலை. அது உங்களுக்கு நம்ம மீட்டிங்ல இருக்கிறோம், நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதெல்லாம் தெரியுது இல்லையா? அது எப்படி சமாதி நிலை?
அதாவது சமாதி ஆழ்ந்து நிலைங்கிறது. கேட்கும் போது ஆமா. சமாதி நிலைங்கிறது அந்த அந்த பொருளாகவே நீங்க மாறிடுறது, அதுதான் மாறி சமாதி. ஆஹ் ஜீரோ ஜீரோ ஃப்ரீக்வன்சி. ஆஹ் அதனால இது வந்து அடுத்து இது இதுக்கு வந்து நீங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்கறீங்க அப்படின்னு சொன்னா லயம் ஆகலாம். ஆஹ் அதாவது கூட எந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் கூட அது தெரியாது. ஆஹ் பக்கத்துல ஒரு எறும்பு கடிச்சா கூட எறும்பு கடிக்கிறது உங்களுக்கு தெரியாம இந்த பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அது லயம். புரியுதுங்களா? புரியுது ஐயா. இருளும் ஒளியும் ஒண்ணுன்னு சொன்னீங்க இல்லைங்கய்யா, கிணத்து ஆமா. உள்ளன்னு. கிணத்து உள்ள அதுக்கு பாருங்க, நீங்க கிணறு அகன்ற கிணறுன்னு சொன்ன நானு. ஆஹ் மேல இருந்து வெளிச்சம் உள்ள போகுது, கீழே வரைக்கும் ஆஹ் போகும்ல. அது எது தடை ஆஹ் இருக்கு? எந்த தடையும் இல்லை. ஆஹ் ஆனா நீங்க கிணறுல குனிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு 10 அடி தூரம் தான் தெரியும். அதுக்கப்புறம் வந்து இருட்டாதான் இருக்கும். இருட்டா இருக்கும். அந்த இருட்டா இருக்கிற இடத்துல இந்த வெளிச்சம் போகுமா போகாதா? போகாது இல்லைங்கய்யா, 10 அடி தானே எப்படி போகும். எப்படி போகாது? திறந்து தானே நம்ம இருக்கு. எதுவும் லாக் பண்ணி வச்சு இல்லையே, எதுவும் மூடி போட்டு வச்சு இல்லையே. ஆமா. மேல இருக்கிற வெளிச்சம் 10 அடி தூரத்துக்கு போற மாதிரி அதுக்கப்புறமும் தானே போகும். அந்த அடி ஆழம் வரைக்கும் போகும் இல்லையா? போகும். நமக்கு தான் அது இருட்டாக தோன்றுகிறது. காரணம் என்னன்னா, அங்க உள்ள போன வெளிச்சம் எல்லாம் அழுந்தி அழுந்தி அந்த அடர்த்தி அதிகமாகுது. ஒளி அடர்த்தி அதிகமாகும் போது இருளாகின்றது. நீங்க வண்டியில போற போது பாத்தீங்களா, இரு வெளிச்சம் பாயுதுன்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க உங்க வண்டியில ஹெட்லைட் போட்டு போற போது எதிர வர்ற வண்டியிலயும் ஹெட்லைட் போட்டாங்கன்னா இடையில ஒண்ணுமே தெரியாம இருட்டாயிடும். ஆமா. அதனால நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அந்த காலத்துல இருந்து. ம். அதனாலதான் லைட் வந்து ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் மறுபடியும் வந்து அதெல்லாம் லைட் எல்லாம் ஆஃப் பண்ண வேண்டியது இல்லை, ஆக்சிடென்ட் ஆனா ஆகட்டும் அப்படின்னு துணிஞ்சு போறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சில வினாடிகள் இருட்டாயிடும், ஒண்ணும் தெரியாது. ரோடும் தெரியாது, வண்டியும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. இது அனுபவம் தானே உங்களுக்கு? ஆமா, அனுபவம் தான். அப்ப எப்படி அங்க இருட்டானது எது? அதிகமான வெளிச்சம். அதிகமான வெளிச்சம் இருளாக மாறிவிட்டது. அதான் இருட்டும் ஒளியும் ஒண்ணுதான், அப்படிதானங்கய்யா? ஒண்ணுதான். கண்டிப்பா ஒண்ணுதான். அதாவது இறைவன் ஒளியானவன், அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லியிருக்காரு வள்ளலார் இல்லையா? அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்க இருட்டுன்னு சொல்லிக்கோ, இருப்பு நிலை, கும் இருட்டு அப்படின்னு நம்ம மகரிஷி சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்க. ரெண்டும் உண்மைதான், ரெண்டும் உண்மைதான். அது ஒளியானதுதான் இருளாக தோன்றுகிறது. நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. அடர்த்தி அதிகமாகிற போது இருளாக தோன்றும், இருளாகுது. அதனாலதான் மொத்த கடவுள் சிலையும் கருப்பாதான் செஞ்சு வச்சிருக்காங்க. ஆமா. சரிங்க, நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அன்பர்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க ஐயா கிட்ட கேட்டு தெளிவு பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காயத்ரி வெங்கட் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க. அதுதான் ஐயா, இப்போ வந்து அந்த அனுபூதி நிலை கோலா இருக்கணும் இல்லையா? அனுபூதியா இப்போ மனிதன் தெய்வமாகிறது தான் அனுபூதி நிலை, அப்படிதானங்க? ஆமா, மனிதன் தெய்வமாகிறது தான் இங்க நடக்கிற வேலை. இந்த உலகம் வந்து ஒரு ஒர்க் ஷாப். இங்க என்ன வேலை நடக்குதுன்னு சொன்னா மனிதனை தெய்வமாக மாற்றுகின்ற வேலை தான் நடக்குது. அதுக்கு பேர் தான் வாழ்க்கை.
புரியுதுங்களா? உங்க வாழ்க்கையில ஏற்படுற அனுபவங்கள் எல்லாம் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கு. ம், அதற்காக ம், ஏற்படுகின்ற அனுபவங்களை தான் நாம இன்பம் என்றும் துன்பம் என்றும் பேசிக் கொண்டிருக்கிறோம். உண்மையில இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை. இந்த ம், நிகழ்ச்சிகள் ம், நம்மை இறைநிலையிலிருந்து பிரிந்து வந்துவிட்ட நம்மை மீண்டும் இறைநிலையோடு ம், சேர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்ற செயல்கள் தான் இந்த உலகத்தில் நடைபெறுகின்ற அத்தனை அசைவுகளும். ம், புரிஞ்சுக்க முடியுதா? ம். புரியுதுங்க, புரியுதுங்க. ம். ஆமா, ஆஹ் எல்லாமே அப்போ வந்து அந்த கோலை நோக்கி ஒவ்வொரு தினமும் நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் இறைநிலையை நோக்கி தான் எல்லாமே நடக்குதுன்றப்போ அப்போ அது எல்லாமே நடக்குது. அக்செப்டன்ஸ் ஆமா, தானா வருது. ஓகே, ஓகே, சரிங்க. இது உங்களுக்கு விளங்கிடுச்சிங்கன்னா நீங்க துள்ளி ம், குதிக்கவும் மாட்டீங்க, சோர்ந்து போய் மூலையில உட்காந்து ம், அழவும் மாட்டீங்க. அப்படிதானே? ம். ஆமாய்யா, ஆமாய்யா. ம். எல்லாமே அதை நோக்கி அந்த தான் நடக்குது. எப்போ எதை நடத்தணும் ம், அப்படின்றது இறை நிலைக்கு தெரியும். அதுல நாம என்ன ம், கஷ்டப்படுறது என்ன இருக்கு, சந்தோஷப்படுறது என்ன இருக்கு? இன்பம் துன்பம் ரெண்டும் சமமாக பாவிக்கின்ற நிலை வரும். இது புரிஞ்சுதுன்னா ம். சரிங்க, சரிங்க. அப்புறம் அத பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. அதுக்கப்புறம் நீங்க சொன்னது ஒண்ணும் இல்லை, உணர்வா பேச்சு மாறிடுது. நின்றுடும். அதுதான் ம், கண்டவர் ம், விண்டதில்லை. ம். ஓகே, ஓகே. இந்த உணர்வு நிலையில இப்போ நம்மளுடைய டெய்லி வந்து அந்த 3 சொல்லுவாங்க இல்லையா? அது அந்த லவ், ஜாய், அந்த பீஸ். இது 3 தான் நம்மளுடைய உண்மையான ஆமா, நிலையாவும் இல்லைங்க? ஆமா, ம், ஆமா, ஆமா. ம், அமைதி அப்படின்றது, நிம்மதி அப்படிங்கிறது, பேரானந்தம் என்றது ம். எல்லாம் ஒண்ணுதான். இப்ப பாருங்க, ஓகே, ஓகே. அதாவது ஒண்ணும் இல்லாம இருக்கு. முகத்துல வந்து ஒண்ணும் இல்ல மண்ணாட்டு இருக்குது பாருன்னு சொல்லுங்க, அந்த நிலைதான். ம், ம், ம். புரியுதுங்களா? ஓகே. மண்ணாட்டு இருக்குது புரியுதுங்க, அப்படி புரியுது. சொன்னா ஒரு உணர்ச்சி பிரதிபலிப்பும் இல்லாம வெறுமையா இருக்கும். இப்ப பெருமை. அந்த நத்திங்னஸ் தான் காட்லினஸ். ம், அந்த ம், காட்லினஸ், அமைதி, அதாவது நிம்மதியா இருக்குது அப்படின்னு சொல்றோமே, அது அந்த நிம்மதியை தான் ம். ஆனந்தம்னு சொல்றோம். இப்ப இது ஆமா, வரைக்கும் ஆமா. நாம வந்து ஓகே. நாம இங்க பாக்குற பொருள்ல சந்தோஷப்படுறோமே, பொருள்ல இருந்து சந்தோஷம் ம், வந்ததா நினைச்சுக்கிட்டு சந்தோஷப்படுறோமே, அந்த சந்தோஷத்துக்கும் ஆனந்தத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ம், ம். ஆனந்தம் ஆமாங்க. அப்படிங்கிறது வந்து பீஸ்ஃபுல் ஸ்டேட்டஸ், பிளிஸ், ம், மௌனம், சுப்ரீம் மௌனம், சைலன்ஸ். ம். அதுதான் பேரானந்தம். அது வந்து ஆனந்தம் வந்து நேச்சுரல் ஸ்டேட்டாவே இருக்கு. அத வந்து நம்ம ஆமா, பெறணும் ஆனந்தம் தான். அப்படின்னாலாம் இல்ல. அதாவது ஆ. இறைவன் வந்து ஆனந்த ஸ்வரூபின்னு தானே சொல்லி வச்சிருக்காங்க. ம். ஆமாங்க. அந்த ஆனந்தம் தான் இறைநிலையே. ம். இது வந்து இங்க பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை. ஏதோ கஷ்டப்பட்டு நம்ம பெறணும் ஆமா, இல்ல ஏற்கிறத நம்ம இல்லைங்க நாம உணர்வு நினைச்சுக்கிறோம். நிலைக்கு போ. நாம நினைச்சுக்கிறோம் அப்படி கஷ்டம். ம். சரி, சரி. அதாவது ஆழ்ந்த ஆராய்ச்சி பண்ற ஆமா. போதுதான் கஷ்டம் இல்லை அப்படிங்கிறது புரியும். ஒரு டாக்டர் ஊசி ம், போடுறாருன்னு சொன்னா அவர் ரொம்ப கொடுமை பண்றாரா? ம். குத்துறாரு, ஊசி எடுத்து இல்ல, குத்துறாரு குழந்தைய. இல்ல. அப்படி ஐயோ வந்து சீக்கிரம் இன்ஜெக்ஷன் போடுங்க, குழந்தை நல்லா ஆகணும் அப்படித்தானே சொல்றோம். அப்ப அந்த ஊசி போடுற நிகழ்ச்சி ம், உங்களுக்கு இன்பமானதா துன்பமானதா? குழந்தைக்கு நல்ல ஹை ஃபீவர் இருக்கு, டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணணும், லேட் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு அப்பதான் லேட் பண்றாருன்னு ம். கஷ்டமா இருக்கும். ஊசி போட்டாரு அப்படின்னு சந்தோஷமா தானே இருக்கும். ஆமாங்க. ம், ம். அப்ப அது இன்பமா துன்பமா? இன்பம்தான் ஐயா. ம். இன்பம் தானே. எங்க புரியுது அது? ஆமா. அங்கதானே நாம சோட ம். போயிரும். கரெக்ட். ஐயோ எனக்கு ஊசி வேணாம் அப்படின்னு. ஆ, ஆமா. அப்ப இப்போ அந்த இடைநிலை நம்மளுக்கு துன்பம். துன்பம் கொடுக்கல, இன்பம் அதிகமாகிறதுக்கு ம், தரப்படுகின்ற நிகழ்ச்சி தான் துன்பம்னு நாம நினைச்சுக்கிறோம்.
நாம நினைச்சுக்கிறேன். ஓகே. ஒரு இடத்துக்கு புறப்படுறீங்க, சரிங்க. அங்க போக முடியாம தடையெல்லாம் வருதுன்னு ம். வச்சுங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு விசாரிக்கிற போது ம். பார்த்தா தெரியும் நீங்க இருந்தீங்கன்னா மாட்டியிருப்பீங்க. நல்ல வேளை நீங்க வரல அப்படின்னு சொன்னாங்கன்னா சந்தோஷமா இருக்குமா, துக்கமா இருக்குமா? என்னவா சந்தோஷமா இருக்கும்? தான் இருக்கு. சந்தோஷமா இருக்கும். ஆனா நேத்தெல்லாம் அழுதுட்டு இருந்தீங்க. இந்த கடவுள் இது கூட எனக்கு வழி விடல, நான் இங்க கூட போக முடியல அப்படின்னு. அப்ப அந்த அழுகை வீணானது தானே. புரியுதுங்களா? ஹலோ, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அவங்க இருக்காங்க ஐயா. ஆ, இது பார்த்துக்கிறேங்க ஐயா. காயத்ரி அம்மா, நீங்க பேசலாமா? நெட்வொர்க் இஷ்யூ என்னன்னு தெரியலைங்க ஐயா. தெரியல. அடுத்த அடுத்து. அடுத்த அன்பராக சாமுண்டீஸ்வரி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ம். அம்மா வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். உங்க இத வந்து உங்களோட ஸ்பீச்ச நான் மிஸ் பண்ணிட்டேன். கடைசி நிமிஷத்துல நீங்க முடிக்கிறப்பதாங்க வந்தேன். எனக்கு என்ன கொஸ்டின்னா, இப்ப நீங்க காயத்ரி அம்மாவுக்கு சொன்ன ஆன்சரே எனக்கும் வரும்ன்ற மாதிரி ஒரு தோணுச்சு. ஏன்னா இப்ப ஒரு 4 வருஷமா நான் வந்து யாராவது ஒருத்தருக்கு சொல்ற ஆன்சர் இல்ல, இது எல்லாருக்கும் தான். ஆமாங்கய்யா. அது என்னோட கேள்வி என்னன்னாங்கய்யா, இப்ப வந்து ஒரு 4 ஆண்டா நம்ம மன்றத்துக்கு போற வாய்ப்பு எனக்கு அமையல. கேரளா, பெங்களூரு, சேலம்னு பையன் மகன்கிட்ட இப்படி ரொட்டேஷன்லயே ஓடிட்டே இருக்கேன். ஆனா நான் உடற்பயிற்சியில இருந்து காய்கல்பம், தவம், கண்ணாடி பயிற்சி எல்லா பயிற்சியும் பண்ணிட்டு இருக்கிறேன். மௌனம் வந்து காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறேனோ அத்தனை மணில இருந்து டெய்லி ஒரு 5 ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் மௌனமா இருந்து அந்த டைம்ல கொஞ்சம் தவம் எல்லாம் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்குது. மகரசி கேசட் வச்சுதான் கேட்க முடியுது, வேலையை செஞ்சுக்கிட்டு அது மாதிரி இருந்துட்டு இருக்கிறேன். ஆனா முன்னெல்லாம் வந்து 3 மணிக்கு 4 மணிக்கு கூட எந்திரிச்சு என்னால எந்த டைமுக்கும் எந்திரிச்சு தவம் பண்ண முடிஞ்சது. எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். 6 மணிக்குள்ள முடிப்பேன். ஆனா இப்ப ஒரு 4 ஆண்டா என்ன பண்ண முடியுதுன்னா, 4 மணிக்கு 5:30 மணிக்கு அலாரம் வச்சா கூட ஆஃப் பண்ணிட்டு நான் படுத்துட்டு 6 மணிக்கு மேல ஒரு 7 மணிக்கு மேல தாங்க செய்ய முடியுது. பயிற்சியெல்லாம் ஆனா செஞ்சிடுறேன். ஆனா அந்த மாதிரிதான் செய்ய முடியுது. முன்ன அளவுக்கு அந்த ஒரு சுறுசுறுப்பு ஆக்டிவ் இல்லைங்கயா. அது எனக்கு என்ன ஒண்ணு தோணுதுன்னா, மன்றத்தோட தொடர்பு இல்லாத அந்த வைப்ரேஷன் நம்மளுக்கு குறையுதா, இல்ல நான் பயிற்சி பண்றதுல என் உடம்புல மாற்றம் இருக்குதா என்னன்றது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாவே இருக்குது. இப்ப நீங்க எனக்கு அது கொஞ்சம் தெளிவுபடுத்துங்கய்யா. அது ரொம்ப சொல்லுவோம். நீங்க குடும்பத்துல உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் நீங்க விரும்பின மாதிரிலாம் நடந்துட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த முனைப்பு வராது. அதாவது நம்ம 4 மணிக்கு எழுந்திருக்கணும், ஆனா முடியாது, என்ன இப்போ எழுந்திருக்கிறது, அப்புறம் தான் எழுந்திருக்கலாமேன்னு ஆயிடும். அது வந்து அதாவது வசதிகள் பெருக பெருக இறைவனை நினைக்க முடியாது. அதனாலதான் வறுமையை வச்சிருக்கிறதே இறைவனை நினைக்கணும்ன்றதுக்காக தான். வறுமையில நினைக்கிற மாதிரி வளமையில நினைக்க முடியாது. வளமையில வந்து மனசு இதுல லயமாயிடுது. சுகம், சௌகரியம், இதெல்லாம் வசதி, இதெல்லாம் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பாங்கய்யா. அது இயற்கையா ஏற்படுற மாற்றம் தான் அது. அப்படி இருந்தாலும் கூட நீங்க அதை கடைபிடிக்கணும். அதுதான் வைராக்கியம். உறுதி இருக்கணும். உங்களுக்கு இப்ப இருக்கிற வசதி எல்லாம் எப்படி கிடைச்சது? வசதி இல்லாம இருந்துதான் கிடைச்சது இல்லையா? ஆமா, கண்டிப்பா கஷ்டப்பட்டு ஒவ்வொரு படிப்படியா தான் முன்னேறணும். ஆமா, நீங்க முன்னேறல. உங்களை ஏத்தி விட்டு இருக்காங்க. உங்களை இறைநிலைதான் ஏத்தி விட்டது. இப்போ வந்து ஏனிய மறந்துடலாமா? மறக்க கூடாதுங்கய்யா. ஏனி மேல ஒரு அலட்சியம் வர்றதுனாலதானே இப்ப 4 மணிக்கு எழுந்திருக்க மாட்டேங்குது. அதுக்கு ஏதாவது காரணம் கண்டுபிடிச்சுன்னு இருக்கீங்க. அது காரணமா இருக்குமா, இது காரணம்? எதுவும் காரணம் இல்லை, நீங்களே தான் காரணம். முன்ன இருந்த அக்கறை இப்ப இல்லைன்னு அர்த்தம்.
ஓ நம்ம கிட்டதான் குறை, வேற எங்கேயும் கிடையாது. எங்கேயுமே கிடையாது. அதுதாங்க பொண்ணு கல்யாணம்ல பையனுக்காகல குழந்தை பிறக்கல அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு அந்த அக்கறையோட எல்லாம் எந்திரிச்சுட்டு 3 மணி 4 மணி கூட பண்ணிக்கிட்டு தீவிரமா ஆமா. இருந்தோம். எல்லாமே நடந்து முடிஞ்சோடனே எல்லாம் பண்ணனோடனே இப்ப ஆமா. அந்த எண்ணம் எல்லாம் போயிருச்சுங்களா? இனிமே அதனால என்ன, தூக்கம் வந்து இனிமே ஆ என்னத்துக்கு நம்ம 3 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஓ சரிங்க சரிங்க. அப்ப என்ன நான் தான் திருத்திக்கணும் என்ன? ஆமா, கண்டிப்பா. கண்டிப்பா. சரிங்க. இதெல்லாம் கரெக்ட். இதெல்லாம் ஒரு டிராமா. இதெல்லாம் டிராமா நடந்து முடிஞ்சிச்சு. ஆ பொண்ணு கல்யாணம், புள்ள கல்யாணம், பேரன் பேத்தி, அது இதெல்லாம் வந்து ஒரு டிராமா. ஆ அதை நீங்க வேடிக்கை வேடிக்கை பார்த்துட்டு திருப்பி வந்துடுங்க பழைய இடத்துக்கு. வந்த எனக்கு அந்த மன்றத்துக்கு போலன்னு கொஞ்சம் ஒரு குறைபாடு உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்குதுங்க. அது போங்க. தவறா ரைட்டாங்க? குறைபாடா இருந்ததுன்னா போங்க. போக முடியலையே. எங்கே நான் தான் வெளி ஸ்டேட்ல வெளி ஆ, இடத்துங்கள்ல போயிடுறேனே. அங்க போங்க. எல்லா உலகம் பூரா இருக்குது மன்றம். தூர தூரமா இருக்குங்க. நாம எங்க இன்னொருத்தரை நம்பி. வேணாலும் போகலாம். ஆ சரிங்க சரிங்க. நான் பாத்துக்கிறேங்க. என்ன மாத்திக்கிறேங்க. அது நீ இப்போ இதுதான் காரணம், நீங்க மாத்தி செஞ்சுக்கணும். சரி, சரிங்க. வாழ்க வளம். வாழ்க வாழ்க வளம். வளம். ரொம்ப நன்றிங்க நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. அம்மா நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக காந்திமதி லட்சுமணன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றிங்கம்மா வாய்ப்பு கொடுத்தமைக்கு. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா உரை ரொம்ப சொல்லுங்க. சிறப்பா இருந்ததுங்க ஐயா. கேள்வி பதிலும் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ஐயா இப்ப ஒரு இனிப்பு சுவையினால் தான் கரும்பும் வந்தது, கசப்பு சுவையினால் தான் பாவற்காய் வந்ததுங்கிற மாதிரி சுவையை பேஸ் பண்ணிங்கிறப்ப இவ்வளவு நாள் நம்ம வந்து கரும்புனால் தான் சுவை அப்படிங்கிற மாதிரி சொன்ன விஷயங்கள் வந்து இந்த கருத்துல நிறைய வித்தியாசங்கள் தெரிஞ்சதுங்க ஐயா. ரொம்ப சிறப்புங்க ஐயா. நாம எதுல இருந்து வந்தோம்? நம்ம இதுல இருக்கவனாய தெரியுது, இறைநிலையிலிருந்து வந்திருக்கோங்கிறது தெரியுது. ஆனா இதுக்கு முன்னாடி வந்து தாய் தகப்பனுடைய இறைநிலை என்னவாக இருந்தது முதல்ல? நம்முடைய இந்த உருவத்துல முதல் ஆரம்பம் எங்க? அத ஒன்றுமில்லாத ஒரு எப்படி சொல்றது தெரியலங்க, நத்திங்னஸ்ல இருந்து வந்தது. அங்க என்ன இருந்தது? ஒரு காந்த அலை இருந்தது. அதுதானே டிஎன்ஏ ஆர்என்ஏ எல்லாம் சொல்றோம். ஆமாங்க ஐயா. இல்ல, அந்த டிஎன்ஏ எப்படி இருந்ததோ அதுல இருந்து தானே நாம we are manifested. அதுல இருந்து தான் நம்ம இவ்வளவு பெருசா வளர்ந்துரும். ஆமாங்க ஐயா. புரியுதுங்களா? இப்போ சொல்லுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு காப்பி எடுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய டிஎன்ஏ தான் பாக்குறாங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. இப்ப யாரையாவது நிரூபிக்கணும்னு சொன்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றாங்க. அப்போ நாம என்னவா இருக்கிறோம்? அந்த ஒரு டிஎன்ஏவா தான் இருக்கும். ஆமா ஆமாங்க. புரியுதுங்களா? இல்லைங்களா? அப்போ டிஎன்ஏன்றது இப்ப கரும்புல இனிப்பு சுவை இருக்கிற மாதிரி நமக்குள்ள இந்த டிஎன்ஏ இருக்குது. அந்த டிஎன்ஏவும் வந்து இட் denotes the character இல்லையா? possession of some features in it. நம்முடைய கேரக்டர் என்ன, நம்முடைய நீளாகலம் என்ன, நம்முடைய குணம் என்ன, நம்முடைய கலர் என்ன, நம்முடைய செல்களுடைய எண்ணிக்கை என்ன, எல்லா டீட்டெயில்ஸும் அதுல இருக்கு. அதுதானே? ஆமாங்க ஐயா. அப்போ அதுல இருந்து நாம வந்தோமா, நம்மள இருந்து அது வந்துதான்? அதுல இருந்து தாங்க நம்ம வந்தோம். ரெண்டுமே தான். முட்டையில இருந்து கோழி வந்தது, கோழியில இருந்து தான் முட்டை வந்தது. அதாவது அதுல இருந்து உருவப்படுத்துறதுக்கு ஒரு உருவங்கள், அதாவது எப்படின்னா ஒரு ஆண் பெண்ணுடைய சேர்க்கைகள், அதாவது விந்துநாதம்ங்கிறது அதெல்லாம் வேணாங்கய்யா. நீங்க ரொம்ப மைக்ரோ ஆர்கனிசமா இருந்து இவ்வளவு பெருசா இருக்கீங்க. உங்களை சுருக்குனா மறுபடியும் மைக்ரோ ஆர்கனிசமா தான் ஆவீங்க. ஆமா ஆமா. சரி, இன்னும் அதையும் தாண்டி மைக்ரோ ஆர்கனிசத்துக்கு முன்னாடி சுத்த வெளியா இருந்தது. சரிங்க ஐயா. சுத்த வெளிதான், கேளுங்க முதல்ல. சுத்த வெளிதான் இந்த உருவமா வந்திருக்கு. ஓகேங்க ஐயா. புரியுதுங்களா? இப்போ இனிப்பு சுவைதான் கரும்பா வந்திருக்கு. நாம என்ன நினைக்கிறோம்? கரும்புல இருந்து இனிப்பு வருதுன்னு. இல்ல, இனிப்பு சுவை தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக சேர்ந்து அடர்த்தி அதிகம் பெற்று கரும்பாக மாறி இருக்கிறது. கசப்பு சுவை தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக இணைந்து அடர்த்தி அதிகம் பெற்று பாகற்காயாக மாறி இருக்கிறது. புரியுதுங்களா?
புரியுதுங்க ஐயா. அப்போ வந்து எல்லா இதுவுமே ஒரே அடக்கத்திலே இருக்கு அப்படிதானுங்க ஐயா. அந்த சுத்த வெளியிலேயே ஆமா வந்து ஆமா இனிப்பும் இருக்கு, கசப்பும் இருக்கு. ஒரே இப்ப ஒரு ஆமா எல்லாம் மனிதனுடைய ஆண் பெண்ணுடைய அந்த விந்துநாதத்தோடைய இது ஸ்டார்டிங்கோட இதுவும் அந்த ஆர்ஜின்ல எல்லாமே ஸ்டார்டிங்ல இருக்கு, ஒரே இதுல இருக்கு. அதை பரிமாண வளர்ச்சினால பிரிஞ்சு இப்ப நம்ம வந்து இப்போ ஒரு ஆண் பெண் தனியா வேறப்ப இப்ப திரும்பி நம்ம ஒரு ஒரு வயது வந்த பிறகு திருமணம்ன்ற ஒரு தேவை வருது இல்லைங்கய்யா. அப்போ தேவையின் அடிப்படையில தானே நம்ம அதை ஒரு கல்யாண பந்தன்ற ஒரு இது வைக்கிறாங்க. அப்ப அப்ப ஆமா அந்த அது ஒரு விஷயங்கள் நடக்கிறப்ப குழந்தைங்கிற உண்டாகுது, பரிமாண வளர்ச்சிகள் நடக்குது. இப்ப திரும்பி ரிவர்ஸ்ல போறப்ப நீங்க சொல்றது ஆதியில இருந்து அங்கிருந்து வந்ததுதான் அப்படிங்கிற மாதிரி நீங்க அதை ஆமாங்கய்யா. அந்த பந்தங்கள் நடந்ததுனால இது வந்ததுன்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், இது வர்றதுக்காக தான் அந்த பந்தங்கள் நடந்தது. ஓகேங்கய்யா. ரிவர்ஸ்ல பார்க்கணும். ரிவர்ஸ்ல பார்த்தா தானே நீங்க இறைநிலையில இருந்து தான் நம்ம வந்திருக்கிறோன்றது புரிஞ்சுட்டா தானே நீங்க இறைநிலையா ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. புரியுதுங்கய்யா. ஐயா, இப்ப இதுல எனக்கு ஒரு விஷயம் டவுட் என்னன்னாங்க ஐயா, இப்ப நம்ம வந்து இவ்வளவு நாள் வயப்பட்டே, அதாவது வந்து தேவைகள் அடிப்படை பொருள்களை தேடுறதோ, நம்ம இப்ப ஒரு இதே வச்சுங்களேன், அந்த ஒரு திருமண பந்தங்களை தேண்டி ஒரு ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண், இந்த மாதிரி தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணியே நம்ம வாழ்க்கை லைஃப்பை ஓட்டுறதுக்கு. ஆனா நம்ம புலம் சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம தேவைகள் படுது, அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனா இந்த உணர்வுகளை நோக்கி, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, உணர்வுகள் தான் தெய்வம் அப்படின்னு, உணர்ச்சி தான் தெய்வம் அப்படிங்கிற மாதிரி அந்த இது சொன்னீங்க இல்லையா. இப்ப அந்த நிலைக்கு நம்ம மனசை வைக்கணுங்கிறப்ப நம்ம எல்லாத்தையுமே நம்ம விட்டுறணும், அப்படிதானங்க ஐயா? அப்ப எதுவுமே தேவையில்லை இல்லையா? எல்லாத்தையும் நீங்க விட வேணாம், அது விட்டு போயிடும். ஓ, அதுதான் வளர்ச்சி. ஓகே. குடும்பங்கன்ற மாதிரி இல்லாம நம்ம அந்த நிலைக்குன்னு போறப்ப நம்ம குடும்ப நிலையில ஒரு குழந்தைகளுக்கு தேவைப்படுறதெல்லாம் வந்து பெரியவங்களுக்கு தேவைப்படுமா? தேவைப்படாதுங்க ஐயா. தேவைப்படாது. சரி இருக்கு, யாருக்கு கொடுக்கறது? இதை குழந்தை கொடுக்கறதா, தாத்தா கொடுக்கறதான்னா யாருக்கு கொடுப்பீங்க? யாருக்கு எது தேவையோ அது குழந்தைக்குன்னா குழந்தைக்கு, பெரியவங்க இல்ல, அது எல்லாம் இருக்கிற போது ஒண்ணுதான் இருக்குது. குழந்தை கொடுக்கணும் இல்ல தாத்தா கொடுக்கணும், யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க? ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னா நம்ம அது குழந்தைக்கு கொடுக்கலாங்க ஐயா. பெரியவங்க புரிஞ்சுப்பாங்க, தெரியும், புரிஞ்சுப்பாங்க. அதெல்லாம் கதையெல்லாம் வேண்டாம். இப்ப குழந்தைக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா இன்னும் நாளைக்கு அவர் இருக்க போறது இல்லைங்கிற போது இன்னைக்கு என்னத்துக்கு இதெல்லாம் கொடுத்து இது பண்ணணும்? நாளைக்கு வளர்ந்து வாழ போறவங்களுக்கு தானே கொடுக்கணும். அப்படித்தானே முடிவு எடுக்கணும். இல்லைங்கய்யா, இருக்கிறப்ப அவர் அங்க கவனிக்கிறது தானே வாழ்க்கை. முடிஞ்ச பிறகு அவருக்கு போட்டோல போட்டு அவருக்கு நீங்க கொஞ்சம் ஆழமா கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க. ஒரே ஒரு சான்ஸ் இருக்கிற போது என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன் நான். நிறைய இருக்கிற போது இவருக்கு குழந்தைக்கும் கொடுக்கலாம், தாத்தாவுக்கும் கொடுக்கலாம். ஒண்ணுதான் இருக்குது. இப்போ இதை கொடுத்தாதான் குழந்தை பிழைக்கும், இதை கொடுத்தாதான் தாத்தா பிழைப்பாரு. அப்ப யாருக்கு கொடுப்பீங்க? அப்ப வளர்ற குழந்தைகள் வாலிபம் இருக்கு, அது குழந்தைக்கு தான் கொடுப்போங்க ஐயா. ஆமா, அப்போ அதுதான் அதை செய்யறதுக்கான அறிவு வேணும். புரியுதுங்களா? ஒரு பிரம்மாண்டமா இந்த பிரபஞ்ச இயக்கத்தை நீங்க கருத்துல வச்சுக்கிட்டு இதை பார்க்கணும். புரியுதுங்களா? இங்கே முதலிடம் கொடுக்கறது வந்து வரப்போற உயிர்களுக்கு தான். இயற்கையே அப்படிதான் பண்ணும். எனக்கு இதுல ஒரு கேள்விங்க. இப்ப அனுபவம் சார்ந்த ஒரு அவங்களும் இருக்கணும் இல்லையா லைஃப்ல இருந்து, அவங்க வந்து வழி நடத்துறது இந்த குழந்தைகளுக்கு முக்கியம் தானேங்க, அவங்களும் இருக்கணும் தானே. மறுபடியும் நீங்க அங்கேயே நிக்கிறீங்க. அதாவது இஃப் பை சான்ஸ் ஒண்ணுதான் இருக்குதுன்னு சொன்னா அங்க கொடுப்பீங்களா இங்க கொடுப்பீங்களான்னு கேட்டேன் நான். உங்களை யார் ஒண்ணுதான் வச்சிருக்கணும்னு சொன்னது? சம்பாதிங்க, நீங்க வேலை செஞ்சு நிறைய வச்சிருங்க, எல்லாருக்கும் கொடுங்க. புரியுதுங்களா? புரியுதுங்கய்யா. நினைங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க, அப்பதான் புரியும். நன்றிங்க, விளக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாய்ப்புக்கு நன்றி நாகராணி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். கண்டவர் விண்டிலர் சிறப்பான சிந்தனைங்க ஐயா. அதுல ஒரே ஒரு சின்ன டவுட் என்னன்னா,
அந்த கும் இருட்டு என்று சொல்லக்கூடிய அந்த சுத்த வெளிதான் தன்னைத்தானே நொறுக்கி கொண்டு இறை துகள்களாக வந்தது அப்படின்னு சொல்றோம். திரை துகள்களின் தொகுப்பு தான் விண்ணு, அவற்றை எல்லாமே இப்ப மனிதர்கள் வரைக்கும் வந்திருக்கும். அப்ப அந்த இறை துகள் ஆடும் போதே அதுக்கு வெளிச்சம் என்ற அந்த ஒளி வந்துருச்சா? நம்ம 5 தன்மைகள் வரும்போது தானே அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் வருது. வெளிச்சம் வந்துருச்சா இல்ல, அது வெளிச்சம் தான் துகள். அப்படியாங்களா ஐயா? இன்னைக்கு அது புதிதாக உங்களிடம் இருந்து கேட்டிருக்கீங்கயா. என்னுடைய மூளைக்கு இன்னைக்குதான் எட்டி இருக்கு. அதனாலதான் வள்ளலார் சொல்லிருக்காரு, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை. அப்ப அதுல இருந்து வரும்போது இயக்கம் மட்டும்தான் வந்துட்டு இருக்குன்னு இவ்வளவு நாள தவறா நினைச்சிட்டு இருந்திருக்கீங்கயா. இயக்கத்தோடு சேர்ந்து அந்த வெளிச்சம் என்று சொல்லக்கூடிய ஒளியும் அதனுடைய வந்திருக்கிறதுனாலதான் அந்த பின்னாடி வரும்போது அந்த 5 தன்மைகளாக அழுத்த மொழி, ஒளி, சுவை, மனமாக வருது. அதை அறிந்து கொள்ளக்கூடிய மனமாக மனிதனிடம் இருக்கிறதுங்கிறத எல்லாமாக மாறியது. அதுதான் எல்லாமாக மாறி இருக்கிறது. இந்த மாற்றங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக தவிர்த்து கொண்டே போனோமானால் நாம் அந்த ஒளித்துகளாக மாறிவிடுவோம். அப்படிதான் மாறினாரு வள்ளலார். வள்ளலார் கடைசியில ஒளித்துகளாக கரைந்து விட்டார். சினிமாக்கள்லாம் காமிப்பாங்க பாருங்க, ஒரு உருவம் இருக்கும், அப்படியே துகள்களாக மாறி கரைஞ்சிடும். அப்படித்தான் அவருடைய முடிவு. இந்த பூத உடலாக இருப்பது கரைந்து விட்டது, அணுக்களாக மாறிவிட்டது, அவ்வளவுதான். ஆமாங்க, அவர் உள்ள வச்சுட்டு மூடிருங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் திறந்து பாக்குறப்ப அவர் இல்லைன்னு சொன்னாங்க இல்லைங்கயா? ஆமா, திறந்து பாக்குற போது இந்த உருவம் இருக்காது, நீங்க திறந்து பாக்குற போது நான் இருக்க மாட்டாங்க, கதவு சாத்திக்கன்னு சொல்லி தாள் போட்டு போயிட்டார். டைரக்டா அந்த முக்தி நிலை என்பது அருட்பிரகாச வள்ளலார் மட்டும்தான் அந்த மாதிரி போனார். எல்லாரையும் ஒரு சமாதி கட்டி கல்லறை வச்சு அப்படிதான் பண்றோம். ஆனா அவர் கதவு சாத்திக்கங்கன்னு சொல்லி போனவர் இல்ல. அப்படின்னா டைரக்டா சுத்த வெளியா மாறிட்டார். கண்டிப்பாங்க, வாழ்க வளமுடன். ஆச்சரியமா பிரமிப்பாவும் இருக்குது. அந்த நிலைக்கெல்லாம் யோசிக்க கூட முடியாது. நம்ம இறைநிலை தவம் பண்றோம், சுத்த வெளியோட ஒன்றி நிக்கிறக்கூடிய தியாஜித தவம் பண்றோம். வாழ்த்துக்கள்ங்க ஐயா. இனி ரொம்ப சிறப்பான சிந்தனை, நிறைய விளக்கங்கள் கிடைச்சதுங்கய்யா. நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றிகள் அம்மா, வாய்ப்பு தந்தமைக்கு நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக அருள்நிதி இந்திராணி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நல்ல அருமையான தலைப்புங்க ஐயா. கண்டவர் வெண்டிலர்னு சொல்றீங்க, ஏன் ஐயா அது ஏன் கண்டவரால சொல்ல முடியல? அதுதானே இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன். அதான் சொன்னீங்க, அது ஏன் அப்படின்னு கேக்குறேன். எல்லாமே மறைஞ்சு போகுது. அது என்னவாக இருந்ததோ அதுவாக மாறிவிட்டது. சுத்தவெளிதான் இப்ப மனிதனாக வந்திருப்பது. இந்த மனிதன்ல இருந்து தியானம் செஞ்சு அந்த மனதினுடைய ஆழத்துக்கு போற போது மனம் இல்லாம போகுது. மனம் இல்லாம போன உடனே நாம இறைநிலையா மாறிடுறோம். இறைநிலையா மாற போகுது. இறைநிலை அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் நத்திங்னஸ் சொல்லுவாங்க. ஒன்றுமில்லாத ஒன்று. ஒன்றுமில்லாத ஒன்று எப்படி பேசும், எப்படி அதனுடைய அனுபவத்தை சொல்லும், எப்படி முடியும்? அதனாலதான் மகரிஷி பாட்டிலையும் சொல்லியிருக்காரு, அங்கே இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு போனவங்க எல்லாம் ஆதி நிலையை அடைந்து விட்டார்கள். அங்கே அறிவு இல்லை. அறிவு அங்கே ஏது, அறிவு வேலை செய்யல. புரியுதுங்களா? அப்போ அப்படின்னா பரபிரம்மஸ்வரூபம்ங்கிறதும் சுத்த வெளியும் ஒண்ணாங்க ஐயா? ஆமா ஆமா, அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? சரி, இன்னொரு சந்தேகம். நீங்க சொன்னீங்க கிணத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட தூரம் போற வரைக்கும் வெளிச்சம் தெரியும், அப்புறம் இருட்டா போயிடும்னு. அது நீங்க சொன்ன விளக்கம், அது வெளிச்சம்தான். ஆமா, வெளிச்சம்தான் அதிகமா அங்க. அதாவது ஆழத்துக்கு போக போக அடர்த்தி அதிகமா இருக்கு இல்லையா, நிறைய வெளிச்சம் அங்க உள்ள போயிருக்கு. அதனால அது இருளாக அதிகமான திரட்சி அதிகமாகும் போது
ஒளி பிழம்பா தானே இருக்கணும். அது ஏன் இப்படி இருட்டா போறதுக்கு என்ன காரணம்? ஒளி பிழம்பதானே. அதனுடைய இயல்பு அப்படிதான். ஒன்ன சேர்த்து பாருங்க நீங்க. எந்த பொருளையும் ஒரு ஒரு மங்கலான கலர் இருக்கிறது பொருள் ஒன்னா சேர்த்து பாருங்க. ஒரு லைட் கிரீன் இருக்கிற பொருளை வந்து சேர்த்து பாத்தீங்கன்னா டார்க் கிரீனா இருக்கிற பொருளாக தோன்றும் இல்லையா? அது பிசிக்ஸ், பௌதிகம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இது புரிஞ்சிடும். சரிங்க ஐயா, நல்ல விளக்கங்கள். கேள்விக்கு பதிலும் வழக்கம் போல அருமையா இருந்தது ஐயா. ரொம்ப அருமை, அற்புதமான சிந்தனை உரை. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளம். நன்றி அம்மா. வாழ்க வளம். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நிறைவு செஞ்சுக்கலாமா ஐயா? கேள்வி எதுவும் இல்லை. யாரும் இல்லைன்னா நிறைவு பண்ணிக்கலாம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. யாருக்கும் எனக்கு பதில் சொல்லுன்னு போகக்கூடாது. எதுவும் வரலைங்க கேள்வி. எதுவும் இல்லை இல்லையா? கலைப்பதி மோகன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். அம்மா வணக்கம் அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, இப்ப நீங்க சமையல் கான்சென்ட்ரேஷன் பத்தி சொன்னீங்க. சமையல் பண்ணிட்டு இருக்கும் போது யாராவது ஏதாவது சொன்னா கூட கேட்காது அப்படி மாதிரி சொன்னீங்க. ஆனா இப்ப எனக்கு வந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா கேஸ் சிலிண்டர் வந்தாலோ இல்ல போன் வந்தாலோ அதுலயும் கவனம் போகுது. அப்ப எனக்கு கான்சென்ட்ரேஷன் இல்லைன்னு அர்த்தமாங்க ஐயா? சமையல்லே தானே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, ஆனா போன் வந்தா அட்டென்ட் பண்றோம். ஆனா உபகாரம்னா அது வந்து கான்சியஸ் இல்லாம அது பாட்டு போடுறோம். கரெக்டாவும் இருக்கு. நான் அதை மெனக்கெடுறது இல்ல. நீங்க இப்ப போன் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா? இல்லைங்க ஐயா, ஆனா டிஃபன் சாப்பிட வரவான்னு அவர் கேட்பாருன்ற எண்ணம் ஒண்ணு ஓடிட்டு இருக்கும். அதுதானே ஓடுது. அப்போ அந்த எண்ணம் தான் முதல்ல ப்ரையாரிட்டி. மற்றதெல்லாம் வந்து தானா வர்றது வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு தெரிய வரும். அது கூட தெரியாத அளவுக்கு நீங்க அவர் ஒரு டிஃபன் தரணுமேன்றதையே நினைச்சீங்கன்னா இதெல்லாம் கேட்காது, காதுல விழாது. புரியுதுங்களா? சமையல் மட்டும்தான் தோணும். ஆமா. சரிங்க சரிங்க ஐயா. இன்னும் நான் கான்சென்ட்ரேஷன் வாழ்த்து. எவ்வளவு என்ன வேலை செய்யறோமோ அதே கவனமாக இருக்கும். அதுக்கு வந்து உதாரணமா வந்து இந்த சிலை செய்யறவங்க எல்லாம் பாருங்க. சிலை செய்யறவங்க, ஓவியம் வரைகிறவங்க, அவங்க எல்லாம் வந்து திரும்பியே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அங்க ஒரு வினாடி அவங்க திரும்பி பார்த்தா கூட அந்த படம் கெட்டுடும். ஒரு வினாடி திரும்பி பார்த்தாங்கன்னா இந்த சிலை கெட்டுடும். சிலை கெட்டுச்சுன்னா மறுபடியும் அதை தூக்கி போட்டு வேற கல் வச்சு செய்யணும். புரியுதுங்களா? சரி. ஆமா, எதிர்த்தாப்புல சிலை செய்யறவங்க இருக்காங்க. அவங்க ரொம்ப கான்சென்ட்ரேஷனா அழகா செய்வாங்க. நீங்க சொல்றது கான்சென்ட்ரேஷன் பண்றது அந்த சிலை அழகா செஞ்சிட்டாங்கன்னா அவங்க சமாதி நிலைக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னு அர்த்தம். அவங்க உண்மையிலேயே அவங்க பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆழ்ந்த யோகி மாதிரி இருக்கும், சித்தர் மாதிரி இருக்கும். கோவப்பட மாட்டாங்க, அருகுணங்கள்லாம் இருக்காது. நாம சொல்ற அந்த தீய குணங்கள், அருகுணங்கள் இருக்காது அவங்க கிட்ட. பாக்குறீங்களா நீங்க? ஆமாங்க ஐயா, எங்க வீட்டுக்கு ஏத்தாப்புல சிலை அப்பப்ப செஞ்சு அந்த கோயிலுக்கு போகும். அது அந்த ஃபார்மாலிட்டி, அந்த பூசணிக்காய் உடைக்கிறது அதெல்லாம் செஞ்சுட்டு எடுத்துட்டு போவாங்க. சிலை ரொம்ப அற்புதமா இருக்கும். நீங்க சொல்றது சரிதாங்க ஐயா. ஆனா எல்லா வேலைகள்லயும் அந்த மாதிரி இருக்க முடியுமான்றது தாங்க ஐயா. இப்ப நான் சமையல் பண்ணா கூட பாட்டு கேட்டுக்கிட்டு அந்த மாதிரி தான் நான் பண்றது எப்பவுமே. அப்ப நான் இதெல்லாம் செய்யாம வெறும் சமையல் மட்டும் பண்ணணும் அப்படின்ற மாதிரிங்க ஐயா? நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா சமையல்லையே எண்ணம் இருந்ததுன்னாவே கான்சென்ட்ரேஷன் தானே. எண்ணத்தை அங்க வச்சிருக்கணும். சரிங்க. எண்ணத்தை எண்ணத்தில் வைக்க வேண்டும், அதுதான் தவம். சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடம் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்க செய்தால்
எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். அந்த நிலை புரிஞ்சுக்கோங்க. நிறைய சிந்தனை பண்ணுங்க, யோசனை பண்ணுங்க. வாழ்க்கை சரிங்க. வளமுடன். உங்க வாழ்க்கை பேச்சு ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க ஐயா. அந்த 94 தத்துவம் எல்லாமே விளக்கமா சொல்றதுல ரொம்ப நன்றி, சிறப்பா நன்றி, நன்றி, இன்னொரு வாட்டி நன்றி, கேட்டு இன்னும் நாங்க தெளியறோம் ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப அருமையா நன்றி, இருந்ததுங்க நன்றி. ஐயா. அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். காந்திமதி லக்ஷ்மண ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. அட்மிட் பண்ணிட்டு அம்மா மீண்டும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்கம்மா. ஐயா ஐயா ஒரு சின்ன கேள்விங்க ஐயா, ஐயம் ஏற்பட்டது. இப்ப ஒரு சகோதரி கேட்டப்ப இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, ஒன்றுமில்லாத நிலையை நினைக்கிறப்ப அங்க அறிவு கூட இல்லை அப்படின்னு சொன்னீங்களா ஐயா? இப்ப நம்ம குருபுரான் சொல்றது அறிவே தானே தெய்வம்னு சொல்றாரு. அப்ப அங்க அறிவு இல்லை அப்படின்னா அது எப்படிங்க எடுத்துக்க முடியும்? அறிவு இல்லைங்க ஐயா, இப்ப நீங்க அதாவது ஒன்றுமில்லாத சுற்றவெளி அந்த இருப்பு நிலை தான் எல்லாமே உணர்ச்சி, அந்த இதுதான் ஆர்ஜின் அப்படி சொல்றீங்க இல்லையா? அந்த இடம் நம்ம நினைக்கிறப்போ, அந்த உணர்வு நினைக்கிறப்போ அதுதான் எல்லாம் அப்படிங்கிறத சொல்றப்போ அங்க அறிவுங்கிறது இயக்கம் இல்லை அப்படின்றது சொல்றீங்க ஐயா. சொன்னீங்க. அப்ப நம்ம அறிவுதான் தெய்வம்னு ஐயா இப்ப குருபுரான் சொல்றாரு இல்லைங்க, இது எப்படிங்க எடுத்துக்கிறது அந்த இடத்த? நீங்க அந்த நிலையை நினைக்க முடியுமா உங்களால? நம்ம நினைவுகள் இருக்கனால தானே அங்க போறோம். நினைக்க முடியாது. எப்படி நினைக்க முடியும்? மனசுக்கு வசப்படுற இடமா அது இல்ல. உங்க மனசால அதை நினைக்க முடியாதுங்க. மனசை விட்டாதான் அந்த நிலைமை. அப்படி அங்க இருக்கிற போது அதுவா நீங்க இருக்கிறீங்க. அதுவா நீங்க இருக்கிற போது எப்படி அது வெளிப்படும்? வெளிப்படுத்தினா பொய்யாதான் வரும். அதாவது வெளிப்படுத்துவது மாயை. அங்க அப்படி இயங்காம நிக்கிற போதுதான் அது தெய்வம். அங்க அறிவு இருக்கு, அறிவு இயங்காம இருக்குன்னு அர்த்தம். இப்ப நீங்க பால்ல சர்க்கரை போட்டு கலந்துட்டீங்க. பால்ல சர்க்கரை இருக்கா? சர்க்கரை இருக்கா? பாலோட கரைஞ்சிருச்சுங்கய்யா. கரைஞ்சது தெரியும், நம்ம பண்ணோங்கிறது நம்மளுக்கு சர்க்கரை இருக்கா? கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சர்க்கரை இல்ல இல்ல மறைந்து இருக்கு. இல்ல. இப்போ நீங்க குடிச்சு பாக்குறீங்க, இனிப்பா இருக்கு, சர்க்கரை போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியுது இல்லையா? இப்போ சமாதி நிலையில் இருக்கிற போது அங்க அறிவுதான் தெய்வம். அறிவுதான் தெய்வம். ஒன்றுமில்லாத ஒன்றாக இருப்பது அறிவுதான். ஆனா அது அறிவுதான் யார் கண்டுபிடிச்சு சொல்றது? நம்ம உணர்ந்ததுனால தானே சொல்றோம். பையா உணர்ந்ததுனால தான். நீங்க எங்கயா இருக்கீங்க? நம்ம மறுபடியும் நீங்க கவனிக்க மாட்டேன்றீங்க. வார்த்தைகளை சரியா கவனிக்க. நீங்க அதுவா மாறிடுறீங்க. அதுக்கப்புறம் அது அங்க அது இருக்கு, அறிவு இருக்குது அப்படின்னு சொல்றது யாரு? யார் சொல்ல முடியும்? நீங்க தான் அதுவா மாறிட்டீங்களே. நீங்க அதுவா மாறிட்ட பிறகு என்னவா நீங்க மாறினீங்கன்றது நீங்க நினைக்கவும் முடியாது, நீங்க சொல்லவும் முடியாது. அதைத்தான் சொல்றோம். அங்க போனா பேச்சு இல்லை, அறிவு இல்லை அப்படின்னு. அறிவு இல்லை அப்படிங்கிறது அறிவுதான் தெய்வம்னு சொன்னதுக்கு மாறான கருத்து அல்ல. அறிவுதான் தெய்வமாக இருக்கிறது. அங்க அறிவுதான் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதற்கு யாரும் இல்லை. ஏன்னா நீங்க அதுவா மாறிட்டீங்க. இப்ப எதையும் கண்டுபிடிக்கிறதா இருந்தா ரெண்டு பொருள் வேணுங்கய்யா. நீங்க எப்படி ஒரு விஷயத்த கமெண்ட் பண்றீங்க, விமர்சனம் பண்றது, இன்னொரு பொருளுக்கும் இதுக்கும் ஒப்பீடு செய்து தானே கமெண்ட் பண்றீங்க. ஆமாங்க ஐயா. இப்ப இவன் நல்லவன் அப்படின்னு எப்படி சொல்றீங்க? பக்கத்துல ஒரு கெட்டவன் இருக்கிறான், அதை பார்த்துதான் இவனை நல்லவன் சொல்றீங்க. புரியுதா? ஆமாங்க ஐயா. ஏன் நைட் ஆயிடுச்சுன்னு சொல்றோம். நைட் ஆயிடுச்சுன்னா பகல் நாம கடந்து வந்திருக்கிறோம், அதனால நைட்டுன்னு சொல்றோம் இல்லையா? பகல் இரவே இல்லைன்னு சொன்னா இரவு பகல் நீங்க எப்படி பிரிச்சு சொல்லுவீங்க? இப்ப அந்த இடத்துல அறிவு இருக்கு, ஆனா நீங்க அறிவா மாறிடுறீங்க. அது நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க. நீங்க அறிவா மாறிடுறீங்க. இப்ப அங்க அறிவு இருக்குதுன்னு சொல்றது யாரு? யாரால சொல்ல முடியும்? யாரும் ஆள் இல்லையா அங்க? நீங்கதான் அதுவா மாறிட்டீங்க இல்லையா? அதனால பாக்குறவங்களுக்கு என்ன தோணும்? நீங்க அறிவா மாறிட்டீங்க, இப்போ நீங்க எதுவும் சொல்ல முடியல, அப்ப அறிவே இல்லை அப்படின்னு சொல்றோம். பேசாம இருந்தா என்ன சொல்லுவாங்க? இவ்வளவு பேசுறோம்,
ஒண்ணுமே சொல்லல, அறிவே இல்லை அப்படின்னு சொல்றோம். அறிவே இல்லைன்னு சொல்றதுனால அங்க அறிவு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ரொம்ப ஆழமா போய் சிந்திக்கணும். அது சிந்தனை பண்ணுங்க, சிந்தனை பண்ணுங்க, சிந்திக்கிறதுக்கு கத்துக்கோங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. கொஞ்சம் யோசிக்கணுங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அம்மா நன்றிங்கம்மா. கொஞ்சம் இல்லை, ரொம்ப யோசிக்கணும். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நேரம் ரொம்ப கம்மியா இருக்குங்க, இன்னும் 4 பேர் இருக்காங்க. அப்படியா? சரி, சீக்கிரம் கேட்க சொல்லுங்க. அன்பர்கள் வந்து கேள்விகளை சுருக்கமா கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இந்த கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயா. நான் ஃபர்ஸ்ட் என்னன்னா பாருங்க, ஜீரோ வாக்கிங் எல்லாம் பண்றோம் இல்லையா, அதுல வாட்ச் வாங்கிருக்கோம் மொபைல்ல. அது மார்னிங் 0ல ஸ்டார்ட் ஆகி அகைன் 12 o'clock எண்ட் ஆயிடுது 0. இந்த 0 இருந்து எண்ட் ஆகுது 0. அந்த டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்றோம்னு இம்பார்ட்டன்ட். நல்லா பண்ணா ரொம்ப நல்லது. அது ஐ அண்டர்ஸ்டாண்ட். அது இன்னொன்னு என்ன வேலை பண்றேன்னா ஐயா உங்களோட மைக் போயிருக்குங்க ஐயா. எக்கோ ஆகுது. வாழ்க வளமுடன். ஹலோ, வாழ்க வளமுடன் சார். ஒரே நிமிஷம் இருங்கம்மா. ஐயாவோடது மியூட்ல இருக்கு, வந்த உடனே நீங்க கேள்வி கேட்கலாம். எனக்கு ரொம்ப எக்கோ. வாழ்க வளமுடன் ஐயா. உங்க மைக் வந்து மியூட் ஆயிடுச்சுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேக்குதா? அது இப்போ கேக்குது ஐயா. சொல்லுங்க. அது ஒரு டாபிக். அது ஃபர்ஸ்ட் 0 ஸ்டார்ட் ஆகி நாங்களும் 0 வந்து 0 எண்ட் ஆகுது. அது ரொம்ப நல்லா உங்களை இந்த கிளாஸ்ல எனக்கு புரிஞ்சுச்சு ஐயா. இன்னொன்னு வந்துட்டு நான் எந்த வேலை பண்ணாவும் தமிழ்லயே இல்லை. இப்போ என்னாவது இப்போ பாத்திரம் கழுவுறதாகட்டும் என்ன பண்ணாவும் யாருக்கான எக்ஸ்பெக்ட் பண்ணா எங்களுக்கு கோவம் வரும். அது என்ஜாய் பண்ணிட்டு அது எல்லாம் கிளீன் பண்ணி ஸ்பூன்ஸ் எல்லாம் ஒரு கடை கிளாஸ் எல்லாம் பிளேட் எல்லாம் வச்சு ரசிச்சு பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்க மைண்ட் எங்க போவாது. ஸோ அதுலயே இன்வால்வ் ஆகுறது. அது ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுது. ஸோ எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே ஆகாது அந்த வேலை பண்றதுக்கு. எல்லா வேலையும் அப்படியே ட்ரை பண்றேன். அது ஒன்னு சொல்லணும். இன்னொன்னு வந்துட்டு என்னோட கிளாஸ்ல நீங்க சொன்னீங்க இல்லையா, அது ரொம்ப 2 மீனிங் இருந்துச்சு ஐயா. கல்யாணம் டைம்ல நல்ல நேரம் முடிஞ்சு போகுது, சீக்கிரம் தாலி கட்டுக்கும்னு சொன்னீங்க இல்லையா. அது ரொம்ப நல்ல மீனிங். அது புரிஞ்சுட்டா அது வெரி நைஸ். என்னன்னா கிளாஸ் பண்ணப்போ இது யூஸ் பண்ணலான்னுட்டு நினைச்சேன் ஐயா. சோ ரொம்ப நன்றி ஐயா. உண்மையில வந்து அதனாலதான் நாச்சினாரை விட்டு கட்ட சொல்றாங்க. ஏன்னா தாலி கட்டுறதுக்கு முடி போடுறதுக்கு தெரியாது, ஒன்றும் தெரியாது. அந்த நேரத்துல எந்த மைண்டும் ஒர்க் பண்றது இல்லை, மைண்ட் இல்லை. அங்க இறைநிலையா இருக்கிறாங்க தம்பதியர், கணவனும் மனைவி. அதனாலதான் இன்னொருத்தரை விட்டு தாலி கட்ட சொல்றாங்க. சரிங்களா? கரெக்ட். அப்புறமா அவருக்கு ஃப்ரீடம் எல்லாம் போயிடும். சோ அந்த ஃப்ரீடம் நல்ல நேரம் அது போச்சு. யூ வில் பி அண்டர் இது அது வந்து அவர் வந்து ரொம்ப தமாஷா பேசினார். அதாவது எனக்கு கடைசியில கேட்டது வந்து நல்ல நேரம் போயிடுச்சுன்றதுதான் அப்படின்னா, இதோட நல்ல நேரம் போயிடுச்சு அப்படின்னு கல்யாணம் பண்றதுக்கு சொன்ன அர்த்தம். அது அப்படி அது ஒரு மீனிங் இருக்குது. கிளாஸ் காமெடியா சொன்னாரு. கரெக்ட் ஐயா. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயா கிளாஸ். வாழ்க வளமுடன் ஐயா. நல்லது.
சுருக்கமா கேளுங்க. மாலினி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. உங்களோட உரை வாழ்க வளமுடன். சிறப்பாக இருந்தது ஐயா. எனக்கு கேட்டதுல தான் நல்லது. மறுபடியும் ஒரு சிறு சந்தேகம், தவறாக நினைக்க வேண்டாம் ஐயா. அது வந்து ஐயா இப்ப நீங்க சொன்னீங்க விண்டவர் கண்டவர் விண்டிலன்னு சொல்றீங்க ஐயா. பட் மகரிஷி வந்து அதை கண்டு உணர்ந்து தானங்க ஐயா நமக்கு சொல்லியிருக்காங்க. எங்க சுவாமிஜியும் சொன்னாரு? எங்க முன்னோர் சொன்னாரு? இறைநிலைன்னு என்ன மகரிஷி அதுவாக மகரிஷி சொல்லலையே. அஹ், யாரும் சொல்ல முடியாது. அப்படிங்களையா? இதுல இந்த ஆமா முதம்பால் பாடல்ல அண்டத்துக்கு அப்பால கண்ட சுடரினை பிண்டத்திலும் பார்ப்பாயடா அப்படி நிறைய மகான்கள் ஆமா. ஞான அப்படிதானே சொல்லியிருக்காங்க. என்ன பாக்குற அந்த அனுபவம் சொல்லியிருக்காங்களா? இல்லையே. அது எவ்வாறு இருக்கிறது அப்படி நம்ம உணர்வதற்கு அவங்க ஒரு எடுத்துக்காட்டா சொன்னதை நம்ம அதன் வழியில போறதுக்கு ஒரு சின்ன ஆமா ஆமா, வழிகாட்டுதல் தானே தவிர அந்த ம், அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாது. மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு? ஒன்றுமில்லாத ஒன்றை முடிவாக கண்டேன், ஒவ்வொன்றாய் அறிந்து தாண்டி. அதுதான் அவர் சொன்ன அல்டிமேட் வார்த்தை. ஓகே ஓகே அதிகபட்சமா உச்சபட்சமா சொன்னது இதுதான். அதாவது ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொன்னாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி புரியும் அது? இல்ல அது ஆனா மகரிஷி கண்டாங்க இல்லையா? ஆனா கண்டுட்டு நமக்கு சொல் உணர்த்தியிருக்காங்க இல்லையா? உணர்த்துவதற்கான ஒரு வழிமுறைகளை நமக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதுதான் எனக்கு ஒரு சின்ன டவுட். வழிமுறைகள் தான் சொல்ல முடியும். ஆ அந்த வீட்டுக்கு வழி காமிக்க முடியும். அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்குதுன்னு போய் பார்த்து நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். ஓகே ஓகேங்க. அனதர் ஒன் புரியுதுங்களா? டவுட்டுங்க. அதை நீங்க சொன்னீங்க சமையல் பண்றப்ப ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். பட் சிலை வெடிப்புக்கு அந்த டிராயிங்க்கு தே கேன் மோஸ்ட் கான்சென்ட்ரேஷன் இருக்கணுங்கய்யா. இப்போ நம்ம ரெகுலராக ஒன்று பழக்கப்படுத்தி ஒன்று செய்யக்கூடிய செயல்முறைகளுக்கு அவ்வளோ தூரம் நமக்கு கான்சென்ட்ரேஷன் தேவைப்படுறது இல்லைங்கய்யா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது எனக்கு இல்ல, சமையல் தேவைப்படுறது இல்ல. ஆ தேவைப்படுறது இல்ல. கான்சென்ட்ரேட் பண்ணி செய்யறவங்க எப்பவுமே கான்சென்ட்ரேட் பண்ணி தான் செய்வாங்க. அவங்களுக்கு ஓகே வர வர அந்த கான்சென்ட்ரேஷன் அதிகமாயிட்டே இருக்கும். அவங்களும் அந்த அந்த செய்யற வேலையும் ஒன்னாயிடுவாங்க. இப்போ 16 கவனகம்ல பண்றாங்கல்லங்கய்யா. 10 கவனகம் 16 கவனகம்ல பண்றாங்கல்லங்கய்யா. அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இஸ் மோர். நிறைய விஷயங்கள்ல வந்து ஒரே நேரத்துல கவனம் செலுத்துறது இருக்குல்லங்கய்யா. அப்போ அது அது ஆமா. எப்படி இதோட கம்பேர் பண்றதுன்னு எனக்கு புரியலைங்கய்யா. அதான் அவங்க கேட்டேன். அவங்க பிராக்டிஸ் பண்றாங்க. அது பழக்கம் தானே தவிர அது வந்து இந்த கான்சென்ட்ரேஷன் சமாதி நிலை போறதுக்கு அவங்க செய்யறாங்க. பதின் கவர்னர் அதுக்காக செய்யறாரு இல்ல. ம். ஓகே ஓகேங்கய்யா. அப்ப அது இறைநிலையை உணரணும்னு சொன்னா ஒரே ஒரு ம், பொருள் மேலதான் இருக்கணும். அந்த ஒரே ஒரு பொருள் இறைநிலையா தான் இருக்கும். அப்படி போற போது எங்க சைட்ல மற்ற பொருள்களை நினைக்கிறதுக்கு வந்து அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. ஓகே ஓகேங்கய்யா. ஓகே அது ஒரு பயிற்சி தான் இல்லைங்கய்யா. அதுவும் ஒரு விதமான ஒரு பயிற்சி, திறமை. அது திறமை. அவருடைய திறமையை வெளிப்படுத்தி காட்டுறார் மற்றவங்களுக்கு அதிசயமாக. ஓகே ஓகேங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க்கை வளம், வாழ்க்கை வளம். மீண்டும் சாந்தி சுந்தரம் அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? ஒரு கேள்வி சுருக்கமா இது சொல்லுங்கம்மா. வாய்ப்பு நேரம் தந்ததுக்கு நன்றி அம்மா. வாழ்க்கை வளமுடன். ஐயா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறத முன்னாடி கூட பேசுனாங்கல்ல அந்த அம்மா. இதே கொஸ்டினை வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து நம்ம மகான்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கறத இப்ப நான் பதிவு பண்றேங்க. அதாவது அந்த பண்ணுங்க. காலத்துல எல்லாம் பெண்கள் தலையில ஒரு குடம் இடுப்புல ஒரு குடம் வச்சுக்குவாங்க. ஆமா அப்ப வழியில வந்து எல்லாம் மாட்டு வண்டி வரும், கார் வரும், மனிதர்கள் வருவாங்க. அதெல்லாம் அவங்க கவனிச்சுக்கிட்டு உச்சியிலும் அந்த நெற்றியில இருக்கக்கூடிய ஆகினையில மனதை செலுத்தி அவங்க கரெக்டா போயிட்டே இருப்பாங்க. அது போல தாதிமனம் அதனாலதான் தாதிமனம் ஆகினை தாதிமனம் கூடத்தே இருக்கும். தாதிமனம் என்னங்க? கூடத்தே இருக்கும். தாதிமனம் ஆமா கூடத்தே இருக்கும். ஆமா 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 அது போல அதனாலதான் நமக்கு ஆகினை தீட்சை கொடுக்கும் போதேவும் ஐயா வந்து எந்த ஒரு பொருளானாலும் ஒரு எண்ணமா இருந்தாலும் அல்லது எந்த உணவு உள்ளும் பொழுதும் நீ நெற்றியில் ஞாபகத்தோட இருங்க அப்படின்னு சொல்லி ஆதியிலேயே ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துட்டு தாங்க கொடுக்குறாங்க. சோ நம்ம தான் ஆமா. இப்ப அதெல்லாம் மறந்துட்டு நம்ம கான்சன்ட்ரேஷனா என்னங்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோமே நான் யோசிச்சேங்க. வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க்கை வளம், வாழ்க்கை வளம். கரெக்ட் தானங்கய்யா? சரிதானாங்கய்யா? சொல்லுங்க. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க்கை நிறைவு செஞ்சுக்கலாமா? செவ்வேல் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க ஐயா கிட்ட கேள்வி கேட்கலாங்க ஐயா. உங்க கேள்வி சுருக்கமா இருக்கட்டுங்க ஐயா. 1 மணிக்குள்ள வாழ்க முடிக்கணும்.
ரொம்ப சார் நல்லதும்மா. வாழ்க வளமுடன். சிறப்புமா. ஐயா வாழ்க வளமுடன். அந்த இடத்த அறிவு போய் நம்ம வந்து சுத்த வழியில போகல, அறிவே அங்க ஒண்ணுமே இல்லைங்க ஐயா. ஜீரோ ஆயிடுது. ஆனா மகான் அவர்கள் இத்தனை பாடல்கள் எல்லாமே இவ்வளவு தூரம் அவர் வந்து ஒரு அமெரிக்காவில பேசக்குள்ள நான் யூனிவர்ஸ்ல இருந்து நான் பேசுறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. மகான் மட்டும் எந்த அளவுக்கு அப்படி அந்த அறிவாற்றல் திறன் வருது, அங்க போய் நம்ம மைண்டே சுத்தமா ஜீரோ ஆயிடுது, நம்ம ஒண்ணுமே இல்லாம ஆயிடுறோம். ஆனா அந்த மகான் வந்து இத்தனை பாடல்கள் எல்லாமே எப்படி ஐயா அவரால சொன்னீங்களா? உங்க கேள்வி முடிச்சிட்டீங்களா? நீங்க தவறா புரிஞ்சுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கூட நான் சொன்னேன், அறிவு தான் தெய்வமாக இருக்கிறது. ஆனால் அங்க போய் அறிவை வெளிப்படுத்த முடியாது. நீங்க அறிவா மாறிட்ட பிறகு உங்களை எடுத்து வெளிப்படுத்தணும் இன்னொருத்தர் வேணும் இருக்கு இல்லையா? ஆமா, நம்மளால உணரவே முடியாது, மத்தவங்களை வெளிப்படுத்தவே முடியாது. நம்ம உணர்ந்து மத்தவங்க யாரும் உணர முடியாது. உணர்வு நிலையில நீங்க இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு உணர முடியுமானா முடியாது. உணர்வா நீங்க இருக்கிற போது உணர்றதுக்கு வேற ஒருத்தர் வேணும், செகண்ட் பர்சன் வேணும். அதனால உணர்வு அங்க இல்லைன்னு சொல்றோம். புரியுதுங்களா? புரியுதுங்க. அறிவு இல்ல அப்படின்னு சொல்றது அறிவு இல்லைன்னு அர்த்தம் இல்லைங்கயா, அறிவாகவே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆழமா சிந்திக்கணும். அறிவாகவே இருக்கிற போது அது அறிவுதான் யார் சொல்றதுக்கு ஆள் யாரு இல்ல, ஒண்ணுமே இல்லையா? ஆமா, ஒண்ணும் இல்லைன்னு சொல்றோம். ஆனா ஒண்ணுமே இல்லாத அந்த நிலையில ஒன்றுமில்லாத ஒன்றுதான் அறிவாக இருக்கிறது. நீங்க அந்த நிலைக்கு போயிட்டு திருப்பி வந்தீங்கன்னா உங்களுடைய அறிவுக்கு சமமா, உலகத்துல யாருக்கும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்படிதான் மகரிஷி அந்த இறைநிலையோட இணைந்து தோய்ந்து இருந்து அந்த அறிவு தான் இந்த பாடல்கள் எல்லாம் கொடுத்துருக்கு, இந்த அறிவை எல்லாம் கொடுத்துருக்கு. புரியுதுங்களா? அவர் எந்த நேரமும் அந்த அந்த மனலட்சியுள்ளே இருப்பாரு. ஓகேம்மா, நன்றி அம்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நிறைவான அன்பராக ரெட்மி 12 5G நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க பேரை சொல்லிட்டு ஐயா கிட்ட உங்க கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன். உங்க கேள்வி கேட்கலாங்க ஐயா. கேள்வி ஒன்றும் இல்லம்மா. நாம கேள்வி பதில் அடுத்தவங்க கேட்ட கேள்வி நமக்கு ஒத்து வர்றதுனால ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்புங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நிறைவு செஞ்சுக்கலாமாங்க ஐயா? வாழ்க வளமுடன். கடைசியா வந்த ஐயா வந்து கேள்வி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாருங்க ஐயா. கேக்குதுங்களா ஐயா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நிறைவு செஞ்சுக்கலாங்க ஐயா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே